வாங்க வாங்க வாங்க. காளி வெங்கட் சார் வந்து ஹெவி ப்ரெஷர், அடுத்த ஷூட்டிங் போறாரு. அதனால எல்லாருக்கும் வணக்கம். அப்புறம் எல்லாருக்கும் நன்றி. தயாரிப்பாளர்களுக்கு, இயக்குனருக்கு, கூட நடித்த நடிகர் எல்லாருக்குமே நன்றி. உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. நிறைய பேசணும் இந்த படத்தில் அப்படின்ட்டு நான் ப்ரிப்பேர்லாம் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் இடையில் ஒரு படப்பிடிப்பு நடுவில் அனுமதி வர வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. சாலிகிராமத்துலாம் ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. நான் 8 மணிக்கு வந்துடுவேன்னு சொன்னேன். அநேகமாக ஷார்ட் ரெடியாக இருக்கும். போனோடனே போய் உள்ளே புகுந்து நடிக்கணும் கேமராக்குள்ளே. இந்த படத்தில் எனக்கு என்னோடய கதாபாத்திரம் வந்து நான் ஹீரோவோட தாய்மாவனாக நடிச்சிருக்கேன். படத்துக்குள்ளே ரொம்ப முக்கியமான கதாபாத்திரம். அப்புறம் இந்த கதை இயக்குனர் சக்திவேல் வந்து எனக்கு அவர் படம் பண்ணுறதுக்கு முன்னாடிலேருந்தே தெரியும். ஒரு படம் வந்து ஆக்சுவலாக டிஸ்ட்ரிபியூஷனுக்கு ஒர்க் பண்ணியிருந்தார். அப்போது இருந்து எனக்கு அவருக்கு தெரியும். அதனால் எல்லா படத்துலையுமே கூப்பிட்டார். பயணிகள் கவனிக்க முடியும் ஒரு ரோல் கூப்பிட்டுருந்தார். அப்போது வந்து சூழ்நிலையினால் அது பண்ண முடியல. இதில் வந்து முக்கியமான ஒரு ரோல் அவரோட ஒர்க் பண்ணதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இந்த கண்டென்ட்டுக்குள்ளே இருக்கிறது எனக்கு நிறையா ரிலேட் பண்ணிக்க முடியாது. நிறைய சம்பவம் இருக்குது. அதெல்லாம் வெளியில் சொல்லலாமா இல்லையான்னு ரொம்ப நாள் ஒரு யோசனை. ஏன்னா இது மிஸ்கின் சாரே பேசும்போது நிறையா கொஞ்சம் இது மனிதர்கள் அப்படிலாம் மாற்றி பேச வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஏன்னா நமக்கு அந்த டேம் வந்து கரெக்டாக இல்லையான்னு ஒன்றும் புரியல. இது பொது வழியில் மைக்கில் பேசலாமான்னு வேறு தெரியல. அப்புறம் அவர் சொன்னதுக்கப்புறம் எனக்கு என் வாழ்க்கையில் நடந்த ஒரு கதையை சொல்லிடலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நான் எப்படியும் மாட்டேன், நாங்கள் 2 பேரும் சேர்ந்து மாட்டிக்கிறோம் அப்படின்ட்டு தான். ஏன்னா அவருக்கு நடந்த மாதிரி என் வாழ்க்கையில் நடந்தா. சின்ன பையன் எங்கள் ஊரில் ஒரு நாய் இருந்தது. எனக்கு அப்படி சொல்லி தான் பழக்கம். ஆனால் அதுக்கு ஒரு பேர் வச்சுருந்தோம், கருப்பு. அதுக்கு பேர் அது ஃபுல் பிளாக்கில் இருக்கும். இருட்டிலலாம் இருந்தால் தெரியவே தெரியாது. அது வந்து எங்கள் பெரியப்பா வீட்டில் இருந்துச்சு. எங்கள் அப்பாவுக்கு வந்து நாய் வளர்க்குறது பிடிக்காது. ஏன்னா அது வந்து ஒரு நாள் என்றைக்கா இருந்தாலும் ஒரு நாள் நம்ம இருக்கும்போதே அது நம்மகிட்ட விட்டு பிரிஞ்சு போவோம். அதனால் அந்த சோகத்தெல்லாம் நம்மளால் தாங்க முடியாதுன்ட்டு அவர் வந்து அது மேலே விருப்பப்பட மாட்டார். நாய் வளர்க்குறது எங்கள் அப்பாவுக்கு பிடிக்காதனால எங்கள் வீட்டில் நாய் வளர்க்குறதுனால எனக்கு நாய் வந்து பர்சனலாக பிடிக்கும். அப்போ இது எங்கள் பெரியப்பா எங்கள் ஊரில் ஒரு முறையில் பெரியப்பா இருக்கிற வீட்டில் இருக்கிற அது வந்து அது என்னமோ தெரியல, என் மேலே பயங்கரமான பாசம். அது நல்லா வளர்ந்துச்சு. ஒரு 10 வயசுக்கு மேலே இருக்கும். அது நல்ல ஒரு முதிர்ச்சியான ஒரு இதில் பருவத்தில் இருக்கும்போது அதே மாதிரி அதுக்கு மனநலம் பாதிக்கப்பட்டுருச்சு. இப்போ என்னென்னா அது வேறு யாருமே அதை நெருங்கவே முடியல. கிட்டத்தட்ட ஊரில் ஒரு 10-13 பேரை கடிச்சிச்சு. இப்போ ஒட்டுமொத்த ஊரும் அந்த நாய்க்கு எதிராக திரண்டு நிற்கிது. இந்த நாயை கொன்னே ஆகணும் அப்படின்ட்டு. இப்போ என்னென்னா அவங்க வீட்டில் இருக்கிறவங்க கூட அந்த நாயை நெருங்க முடியல. ஏன்னா கடிக்க வருது, யார் போனாலும் கடிக்க வருது. இப்போ அவங்க வீட்டில் ஒப்புதல் வாங்கிட்டாங்க. சரி, இதை நாங்கள் வந்து இதான் என்ன சொல்கிறது, மக்களை காப்பாற்றுறதுக்காக இதை கொல்ல போகிறோம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா அப்போல்லாம் வேறு இந்த மாதிரி ஊசி போட்டு அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கெல்லாம் அப்போல்லாம் இல்லை. எங்கள் ஊரில் கிராமத்துலலாம் அந்த வசதியெல்லாம் இல்லை. நான் ரொம்ப இப்போ ஒரு 10-12 வயசில் இருக்கும்போது. அப்போது என்னை மட்டும் அது கடிக்கவே இல்லை. என்னை மட்டும் அது ஃப்ரெண்ட்லியாகவே வச்சுருக்கேன். எனக்கு அது புரியவே இல்லை. இப்போ என்னென்னா மொத்த ஊரும் சேர்ந்துக்கிட்டு என் மேலே ஒரு கோரிக்கை வைக்கிது. கோரிக்கைன்ற ஒரு நிர்பந்தம். நாங்கள் வந்து ஒரு டெல்லி பாசாங்கத்தை வந்து தருவோம், அது நீ கொடுத்தா தான் சாப்பிடும், அதனால் நீ தான் கொடுக்கணுன்ட்டாங்க. இப்போ வந்து இட்லியில் வெட்டி அதுக்குள்ளே வச்சு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு பயமாக பதட்டமாக இருக்குது. நான் தான் கொடுத்தாகணும். ஏன்னா வேறு யாரும் கிட்ட போக முடியாது. நான் வந்து வேறு வழியே இல்லை, கொடுத்துட்டேன். அது ஒரு பெரிய ஊர் மொத்தமாக சேர்ந்து ஒரு கலவர ரேஞ்சுக்கு செயல்படுறாங்க. எல்லோரும் வீட்டுக்குள்ளே இருக்காங்க. அப்புறம் வந்து மாடு குடிக்கிறதுக்காக வச்சுருக்கிற தண்ணியெல்லாம் வந்து மூடி போட்டு மூடுறாங்க. ஒரு பரபரப்பாக இயங்குது. இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இப்படி ஃபுல்லாக அலர்ட் ஆகுது ஊரே. எனக்கு இது ஏன்னு தெரியாது. அப்புறம் தான் சொன்னாங்க, இந்த எலி வாசனை சாப்பிட்டுருச்சுன்னா தண்ணியை குடிச்சா பொழைச்சிக்குமா. அதனால் தண்ணி குடிக்க விடாமல் இருக்குது. ஊருக்குள்ளே எங்கெல்லாம் பொதுவான இடத்துல தண்ணி திறந்துருக்கு எல்லா இடத்தையும் க்ளோஸ் பண்ணி இப்போ அலர்ட்டை கையில் கட்டையோடு அங்கங்கே தெருமுக்கில் எல்லாம் நிற்கிறாங்க. இப்போ இது யதார்த்தமாக என்னை பார்க்க வருது. இப்போ இந்த இட்லி நான் வச்சு கொடுத்துட்டாங்க. நான் கொடுக்கணும், வேறு வழி இல்லை, கொடுத்துட்டேன். சாப்பிட்டுருச்சு. இப்போ என்னென்னா இவங்க எல்லா இடத்துலையும் நிற்கிறாங்க. எங்கேயும் போக முடியாது. அது சாப்பிட்டுட்டு என்ன ஒரு பார்வை பார்த்துருச்சு. என்னால் அதை கடக்கவே முடியல. நான் கொஞ்சம் எமோஷனல் வேறு. அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா எல்லா இடத்துக்கும் ஏமாற்றி தப்பிச்சு ஓடிட்டான். ஊருக்கு வெளியில் ஊற்றுன்னு ஒரு குட்டை இருக்கும். அந்த குட்டையில் போய் தண்ணியை குடிச்சிட்டான்.
தப்பிச்சிட்டான். இப்போது ஆனாலும் ஊர் இதுக்கு எதிராகவே தான் நிற்கிது. ஆனால் எனக்கு என்னென்னா நல்ல வேளை என் கையால் அது சாகலை. அப்படி திரும்பவும் அந்த அப்ளிகேஷன்லேயே வந்தாங்க. இனிமேல் அதை செய்ய மாட்டேன்னு சொல்லி எங்கள் வீட்டிலலாம் அவர் என்னை திட்டினாங்க. அது எவ்வளோ பெரிய பாவம் தெரியுமா? எனக்கு தெரியாது இது தண்ணி குடிச்சா பொழைச்சிக்கொன்றது. இதெல்லாம் இவ்வளோ திட்டம் போட்டு நீ கொண்டு போய் வச்சுருக்கேன்னா எனக்கு தெரியாது. அவங்க கொடுக்க சொன்னாங்க, நான் தான் கொடுத்து ஆகணுன்ற இடத்த வந்ததுனால நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சத்தம் போட்டாங்க. இனிமேல் அதை பண்ணக்கூடாது, அது பெரிய பாவம் அப்படின்னு சொன்னதுனால நான் பண்ணல. அப்புறம் இந்த ஒட்டுமொத்த ஊர் ஒன்று திரண்டு எப்படிலாம் முடியுமோ அப்படிலாம் ஒரு திட்டமிட்டு அதை பிடிச்சி கடைசியில் தூக்கில் ஏற்றினாங்க. ஊரில் வந்து மாட்டு வண்டியில் தூக்கில் ஏற்றுவாங்க. அது கூட எனக்கு விளக்கமாக சொல்கிறதுக்கு பதட்டமாக தான் இருக்குது. சாதாரணமாக மாட்டு வண்டியில் சுருக்கு போட்டு கட்டி வச்சுருவாங்க. அந்த மூக்கால்னா அந்த மாடு கட்டுற இடத்துல கட்டி வச்சுருவாங்க. அப்புறமா பின்பக்கமாக இருந்த வண்டியை வாரிடுவாங்க. அந்த மூக்கால் அப்படி தூக்கிடும். அது துடிச்சு செத்துரும். இப்போ என்னென்னா ஊருக்கு எல்லா மக்களையும் காப்பாற்றிட்டோம், ஒரு வெறிநாய் கடியிலேருந்து எல்லோரும் காப்பாற்றிட்டோம்னு ஒன்று இருக்குது. ஆனால் இந்த நாய் செத்துருச்சு. இந்த சூழ்நிலையில் யார் பக்கம் நிற்கிறதுன்றது எனக்கு அப்போவே தெரியல எனக்கு. அது மாதிரி இந்த படத்துக்குள்ளே ஒரு பதட்டம். நான் நடித்த போதுலாம் பெருசாக அதுக்குள்ளே எனக்கு கதை தெரியும், எனக்கு தான் விஷுவல். நான் படம் ஃபுல்லாக பார்த்துட்டேன். அப்புறம் பார்த்தோன்னே எனக்கு அந்த பதட்டம் அதுக்குள்ளே தொட்டிருச்சு எனக்கு. அது மாதிரி நிறைய பேருக்கு அனுபவம் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் நிறையா பேசணும் நாங்கள். அப்புறம் ரொம்ப சீரியஸாக போய்ட்டு கேரளாவில் ஷூட்டிங்லாம் நடக்கும்போது ரொம்ப ஜாலியாக இருக்கும். வெளியில் அதாவது ஷூட் முடித்ததுக்கப்புறம் ஹோட்டல் ரூம்லாம் வந்துட்டு ஒரு நாள் வந்து எல்லோரும் கதவை சாத்திட்டு பிரியாணி பண்ணோம். வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா ஒரு 10-15 நாள் ஆச்சு நமக்கு இந்த ஒரு சாப்பாட்டு பிரியாத. நான் எப்போ என் வண்டியில் கிச்சன் வந்து காரில் டிக்கியில் இருக்கும். ஒரு எல்லாமே ஒரு மினிமைஸாக அப்படி வச்சுருப்பேன். ஆனால் ஒரு குக்கர் மட்டும் பெருசாக இருக்கும். ஒரு 10 பேர் வந்தால் சேர்ந்து சாப்பிட்ற மாதிரி அந்த மாதிரியான ஒரு குக்கரை அந்த ஹோட்டலுக்காரங்களுக்கே தெரியாமல் கடத்தி கொண்டு போய் உள்ளே வச்சு கதவை சாத்திட்டு முழு பிரியாணி உள்ளே வச்சு செஞ்சுட்டு திருப்தியாக அன்றைக்கி நைட்டு சாப்பிட்டோம். ஸோ அந்த மாதிரியான நிறைய அனுபவம் இருக்குது படத்துக்குள்ளே வேலை செய்யும்போது இருந்த அனுபவம். எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இன்னும் நிறைய பேசுகிறதுக்கு இருந்துச்சு, ஆனாலும் எனக்கு டைம் இல்லை. ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் தனித்தனியாக பேசுகிறதுக்கும் எனக்கு நேரம் இல்லை. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். எல்லாரையும் அளவு வச்சு விட்டு அப்புறம் ஹியூமர் வேறு. நன்றி ஐயா, மகிழ்ச்சி, சந்தோஷம். ஒரு படத்தோட வெற்றிக்கு வந்து அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. இவர் ஒரு படத்தை என்டார்ஸ் பண்ணாலே அதுக்கு ஒரு மதிப்பும் மரியாதையும் இருக்குது. ஐயா சக்திவேலன் அவர்களே ஒரு சில வாழ்த்து. திரையுலகின் முன்னோடி நம்ம கூத்து கலைஞர்களை வணங்கி உரையை தொடங்குகிறேன். கிட்டத்தட்ட வந்து ஒரு ஃபுல் மீல் சாப்பிட்ட ஃபீல் இது. எனக்கு தெரிஞ்சு அந்த கூத்து பார்த்துட்டு அந்த ஃபீலோடு அப்படியே வெளியில் போயிடணுங்கிற அளவுக்கு இருக்குது. இதில் வந்து இந்த படத்தை பற்றியெல்லாம் நிறைய இந்த படத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறையா பேசணும்னு நினச்சேன். எனக்கு ரொம்ப மனசு நிறைவாக இருக்குது. மைக்ரோஃபோன் கொடுக்கணும் போல் இருக்கு எல்லா கூத்து கலைஞர்களுக்கும். அவங்களுடைய பிச் அந்த சவுண்டு பார்த்தீங்கன்னா மைக் இல்லாமல் மக்களை மகிழ்ச்சி கையில் மைக் இருந்தாலும் அந்த ஒரு சத்தம் அது வந்து அதிகமாக டப்பிங் பண்ணுறதப்ப தொண்டை காஞ்சி போயிடுச்சு அப்படின்னெல்லாம் நம்ம நிறையா கேள்விப்படுவோம். இல்லை டப்பிங் வர்றதுக்கு சிரமப்படுற ஆர்டிஸ்ட் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஒரு இரவு முழுதும் எப்படி வந்து இவ்வளோ சத்தத்தை மக்களுக்கு கடத்த. அப்போ மைக் இருந்திருக்காது. அதோட தொடர்ச்சியாக கையில் மைக் இருந்த பிறகும் அவங்களுடைய குரல் அந்த வசீகரம் மனசு பூரா நிறைஞ்சிருக்கு. எங்களது ஆதி கலைஞர்களை வணங்கி அலங்கு பற்றி பேசணும். இந்த படம் எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு திரைப்படம். படம் முடிச்சதுக்கு பிறகு நான் அந்த படத்தை பார்த்துட்டு ஜென்ரலாக ஒரு படத்தில் ஜாயின் பண்ணி அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா அதோட ட்ராவல் ஆகுறதுங்கிறது ஒன்று. ஆனால் அலங்கு அதுலேருந்து அந்நியப்பட்டது. செல்ஃபி அப்படின்னு ஒரு படம் வந்து தம்பி குணாநிதி டிஜியும் சபரியும் சேர்ந்து இணைந்து அவங்களோட தயாரிப்பில் ஒரு படம் வருது. அந்த திரைப்படம் வந்து இருக்கும் பொழுது இவருடைய ஒரு கால் வருது, தம்பியோட கால் வருது, டிஜியோட கால் வருது. ஆனால் அவங்கள சந்திக்கணும்
அப்படின்னு சொல்லியாச்சு. அவருடைய திருமண பத்திரிகை எடுத்துகிட்டு வந்து அதுதான் நம்மளோட முதல் சந்திப்புன்னு நினைக்கிறேன். அவ்வளோ நேரம் சினிமாவை பற்றி பேசிக்கிட்டு இருந்தார். முன்பின் பரிச்சயம் இல்லாத எனக்கு நேரடியாக வந்து பத்திரிகை வச்சது இல்லாமல் அவரோட கல்யாண வேலையை தாண்டி சினிமா பற்றி அவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருந்தார். சினிமா பற்றி பேசிக்கிட்டு இருந்துட்டு அடுத்த திரைப்படம் நான் வந்து தயாரித்தேன், நடிக்கும் பொழுது அந்த படத்தை வந்து நீங்கள் தான் வெளியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போனாங்க. அப்புறம் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அடுத்ததாக அவங்க தயாரிக்கிறேன் அப்படின்னு சொன்ன ஒரு திரைப்படம் வந்து அலங்கு. அவருடைய இயக்குனர் பார்த்தீங்கன்னா நம்ம சக்தி பெருமாள் சார். அவர் ஒரு சினிமா வெறியன். அதாவது ஏதாச்சும் ஒரு நல்ல படத்தை நான் ரிலீஸ் பண்ணேன்னா அல்லது யாராச்சும் ரிலீஸ் பண்ணாங்கன்னா நேராக இங்கே போய் உட்காந்து அந்த படத்துக்காக ஆத்மார்த்தமாக என்னென்ன உதவிகளை பண்ண முடியுமோ, என்னென்ன ப்ரொமோஷன் டெக்னிக்கை வந்து இது பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே ஆத்மார்த்தமாக பண்ணக்கூடிய ஒரு கலைஞன். சினிமாவை மிக மிக நேர்மையாக நேசிக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மனிதர். அவரோட இயக்கத்தில் இந்த படம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி வந்து சொன்னாங்க. எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. சரியான மனிதர்கள் மிகச்சரியான மனிதர்களோட மட்டும்தான் சேர்ந்து ட்ராவல் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அன்னைக்கு அந்த பத்திரிகை கொடுத்தப்ப தொடங்கிய நட்பு அவர் என்னவா டிஃபைன் பண்ணுறதுன்னே என்னால் சொல்ல முடியாது. ஒரு நடிகரா, தயாரிப்பாளரா, மருத்துவரா, இல்லை ஒரு கூத்து கலைஞரா, இதெல்லாம் தாண்டி மிகச்சிறந்த பண்பாளன். நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு தயாரிப்பாளராகவோ நடிகராகவோ அவர் என்னவா டிராவல் பண்ணாலும் மிகச்சிறந்த மனிதர். அவர் வந்து நான் பழகினதை வச்சு சொல்கிறேன். இவங்க வந்து படம் பண்ணுறாங்க. இந்த படம் பண்ணும் பொழுது இவங்களுக்கு மிகப்பெரிய பின்புலம் இருக்குது. மிகப்பெரிய பின்புலத்தோடு வந்து எடுக்கப்படுகின்ற படம் வந்து என்னமா இருக்குங்கிறது நம்ம பார்த்துருப்போம். ஏனோதானோ அல்லது பட்ஜெட் பற்றி கவலை இல்லை, அல்லது நானே ஹீரோ, ஓப்பன் பட்ஜெட்டு, இது எதுவுமே கிடையாது. நிறைய நம்ம பார்ப்போம். இந்த புதுமுக நடிகர்களை வைத்து படம் பண்ணக்கூடிய தயாரிப்பாளர்கள் உண்மையிலேயே தன்னுடைய வந்து ஒட்டுமொத்த வாழ்நாள் வருமானத்தையும் வாழ்நாள் சேவிங்கையும் சேர்த்து வச்சு ஒரு படம் பண்ணும் பொழுது எந்தவித தவிப்பில் இருப்பாங்களோ. நம்ம நிறைய பார்த்துருப்போம். ஒரு அரசு அதிகாரியாக இருந்திருப்பாரு, அவருடைய ஒட்டுமொத்த பென்ஷன், அவங்களோட சேவிங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சு ஒரு படம் பண்ணும் பொழுது எந்த அளவுக்கு அந்த படத்தின் மீது அக்கறையும் அந்த பணத்தின் மீது அந்த பணம் வந்து என்ன மாதிரி செலவு பண்ணணும் அப்படிங்கிறதுலக்கான ஒரு அவங்களோட ஆர்வமும் அதை விட 2 மடங்கு. நம்ம தம்பி சபரீஷ் சொல்லவே வேணாம். அவர் ஸ்க்ரீனில் தெரியாத எந்த செலவுமே பண்ணக்கூடாதுங்கிறதுல வந்து அவ்வளோ இது வந்து ஏதோ அதாவது எப்படி சொல்கிறதுன்னா ஒரு ரொம்ப சின்சியரான அட்டெம்ப்ட். ஏதோ ஜஸ்ட் லைக் தட் கிடையாது. ஏதோ ஒரு எங்கள்கிட்ட பணம் இருக்குது அல்லது போதுமான அளவுக்கு வந்து எல்லாரோடையும் ஒரு நல்ல நெட்வொர்க் இருக்குது, நான் படம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு படம் பண்ணலை. வெரி சின்சியர் எஃபர்ட். ரொம்ப 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 சின்சியரான எஃபர்ட். அதில் வந்து ஒரு கூத்து கலைஞராக அவர் வந்து என்னென்னா அந்த காலகட்டத்திலிருந்தே வந்து அந்த இயல், இசை, நாடகம் இது 3ஓட சேர்ந்து, இந்த கூத்து மட்டும் இயல், இசை, நாடகம் 3யுமே சேர்ந்து கலந்து வரும். அதோட வந்ததுனாலே என்னன்னு தெரியல, உண்மையான சினிமாவை நேசித்து ஒரு அழகான படத்தை எடுத்திருக்காங்க. அதோட விஷுவல் ஆகட்டும். இப்போ 2 பேர் வந்து நாய் பற்றி சொல்லும் பொழுது மனநிலை பாதிக்கப்பட்ட இதை பற்றி ஒரு கதை சொன்னாங்க. ஆனால் கதை அது இல்லை, வேற ஒன்று. மிக அழகாக, மிக அற்புதமாக கேரளாவோட பின்புலத்தை மையமாக வச்சு மிக அற்புதமான ஒரு திரைப்படத்தை எடுத்திருக்கிறாங்க. அதோட விஷுவல் ஆகட்டும், மியூசிக் ஆகட்டும், அதில் பங்கு பெற்ற கலைஞர்களுடைய மற்ற கலைஞர்களுடைய நடிப்பாகட்டும். காளிவேங்கட் சார் அவர் வந்து அவர் ஒரு சாதாரணமாக அவர் சொல்லக்கூடிய ஒரு டயலாக்ல மலைவாழ் மக்களோட ஒட்டுமொத்த வழியை ஒரு சாதாரண 2-3 வரியில கடந்து போயிருப்பார். அவரோட டப்பிங்கே நம்மளை வந்து ஒரு முழு படம் பார்த்த திருப்தியை வந்து அவருடைய ஒரு 4-5 வரி டயலாகே நம்மளை கடத்திட்டு போகும். அந்த அளவு மிக நுட்பமாக ஒரு திரைப்படம். அதில் பங்கு பெற்று நடித்திருந்த அத்தனை பேருமே
காளி வெங்கட் சாராக இருக்கட்டும், பர்டிகுலராக அம்மா கேரக்டர் பண்ணவங்க ஸ்ரீரேகா. எனக்கு தெரிஞ்சு இப்படி ஒரு ஸ்டன்னிங் பர்ஃபார்மன்ஸை நான் சமீபத்தில் பார்த்ததே இல்லை. நிச்சயமா மிகப்பெரிய விருதுகளை, பல விருதுகளை பெறக்கூடிய ஒரு நடிகையாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக நம்ம பத்திரிகையாளர்கள் எழுதும் பொழுது எனக்கு தெரியும் இதில் யார் வந்து அந்த அம்மாவோட நடிப்பை வந்து புகழ்ந்து எழுதுவீங்கிறது எனக்கு இப்போவே என் மனக்கண்ணில் வந்து போகுது. அந்த அளவுக்கு இருக்கும். இதில் வந்து நம்ம தோழர் கொற்றவை ஒவ்வொருத்தரோட பர்ஃபார்மன்ஸும் சரி. இந்த படம் வந்து மிக மிக நுட்பமாக செதுக்கப்பட்ட ஒரு திரைப்படம். இதுக்கெல்லாம் மேலே நம்ம சகோதரி சங்கமித்ரா அன்புமணி அவர்கள் இந்த திரைப்படத்தை வந்து தயாரிக்கிறாங்க. மிகச்சிறந்த நோக்கத்தோட ஒரு மலைவாழ் மக்களோட வேதனைய, வலிய, துன்பத்தை, அவங்க வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கு அவங்க எப்படி போகணுங்கிற ஒரு சமுதாய நோக்குள்ள ஒரு திரைப்படத்தை எடுத்து தயாரிக்க வந்திருக்காங்க தன்னுடைய முதல் படமாக. நான் என்னோட அப்சர்வேஷன் சரியா தவறான்னு தெரியல. கூத்துங்கிறது வந்து விழுப்புரம் இந்த சைடில் வந்து மக்களோட மக்களாக கலந்து இருக்கக்கூடிய கலை. இப்போ நம்ம சொல்லும்போது தெரிஞ்சோம், தயாரிப்பாளராக இருக்கட்டும், இந்த படத்தோட நடிகராக இருக்கட்டும், சங்கமித்ரை அவர்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து இந்த கூத்தோட நேரடி தொடர்பில் இருந்திருக்காங்கிறதே நமக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இப்படி இந்த இசை, இயல் இசை, நாடகம் மூன்றோடையும் கலந்த வாழ்வியல் உள்ள ஒரு பகுதியை சேர்ந்தவங்களோட நிலப்பரப்போ வாழ்வியலோ இன்னும் போதுமான அளவுக்கு பதிவு செய்யப்படாததா நான் நினைக்கிறேன். ஒரு மதுரை பதிவு செய்யப்பட்ட அளவு, கோயம்புத்தூர் பதிவு செய்யப்பட்ட அளவு, ஒரு தஞ்சை பதிவு செய்யப்பட்ட அளவுக்கு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இப்போ சமீபத்தில் வந்து லப்பர் பந்து, இது மாதிரி ஒரு சில படங்கள் வந்து நம்ம அந்த பகுதியோட வாழ்வியலை வந்து சொல்லியிருக்கோம். உணவு பற்றி சொல்லும்போது அழகாக சொன்னாங்க. ஒரு ஆர்டிக்கல் ஒன்று எழுதியிருந்தாங்க. இன்னைக்கு உணவெல்லாம் வந்து என்னென்ன, பசியை தாண்டி ருசிக்காக சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். நம்ம வந்து என்னென்னா என்ன மாதிரியான உணவை, எந்தெந்த கண்ட்ரியோட உணவை அப்படின்னு தேடி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். நம்மளுக்கான விளம்பரமும் நமக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் வேறு உணவுகளை சாப்பிட்றதுக்கு நம்மளை தயார்படுத்துறதுக்கான ஒரு ஸ்ட்ரக்சர் இங்கே கிரியேட் ஆகிருக்கு. ஆனால் நம்ம மண்ணில் விளைய வைக்கப்பட்ட தானியங்களை கொண்டு நம்ம மண்ணுக்கான உணவு சாப்பிடும் பொழுது தான் நம்ம உடலுக்கு வந்து முழு ஆரோக்கியத்தை தரும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆர்டிக்கல் எழுதிருந்துச்சு. அதே மாதிரி சினிமா நம்ம மண்ணுக்கான, நம்ம கலாச்சாரத்துக்கான, நம்ம மக்களுக்கான சினிமா இங்கே அதிகம் இருக்கணும். ஹாலிவுட் படம் மாதிரி ஒரு படம் பண்ணுறோங்கிறதெல்லாம் இங்கே விஷயம் கிடையாது. நம்ம மண், நம்ம கலாச்சாரம், நம்ம மக்களோட வாழ்வியல், இதை வந்து முழுசாக கொண்டு போய் திரையில் சொல்லும் பொழுது அம்மா சமைக்கிற சாப்பாடு மாதிரி, நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய, நம்ம பகுதியில் விளைவித்த தானியங்கள் கொண்டு உருவாக்கப்பட்ட உணவை நம்ம சாப்பிட்ற மாதிரி. சகோதரி அன்புமணி சகோதரி சங்கமித்ரா அவர்கள் ஒரு தயாரிப்பாளராக உள்ள வரும் பொழுது அவங்களுக்கு கூத்து, இந்த சினிமா, இதை பற்றின அக்கறை இது ரொம்ப இருக்கிறதா நான் வந்து அறிகிறேன். அவங்க என்ன செய்யணும்னா நிறைய திரைப்பட பயிற்சி பட்டறைகளை உருவாக்க வேண்டும். புதியவர்களுக்கு, இளம் வயதில் உள்ளவர்களுக்கு நடிக்கவோ டைரக்ஷன்லையோ இது மாதிரி நிறைய வாய்ப்புகளை ஏற்படுத்தி தர வேண்டும். அதற்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவங்கள்ட்ட இருக்குது. இது அவங்க பண்ணுவாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு வேண்டுகோளாகவே வைக்கிறேன். மற்றபடி இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி. நீங்கள் இன்வைட் பண்ண கெஸ்ட் எல்லாருமே சபை நாகரிகம்லாம் தாண்டி ரொம்ப மனசுலேருந்து பேசுகிறாங்க. ஐம் ஏபிள் டு சி. தேங்க்யூ ஸோ மச். அடுத்தபடியாக தமிழ் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். ஆமாம், கரெக்டான நேரத்தில் ஒரு 6 போடுங்க. வாங்க. வந்து நான் சொல்லி வந்திருக்க பத்திரிகை ஊடகம் மற்றும் எல்லா நண்பர்களுக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு நான் ஒர்க் பண்ணாத ஒரு படத்துக்கு ஸ்டேஜ் ஏறி இருக்கேன். எனக்கு அது எப்படி தெரில. குணா, டைரக்டர் சக்தி,
எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸு. அதுலேயும் குணா வந்து எனக்கு ஒரு ஸ்பெஷல். எப்படின்னா, நான் அருண்ராஜா கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணுறதுக்கு மெயின் ரீசனே வந்து குணா ஆரம்பித்த ஃபஸ்ட்டு ஒரு ப்ராடக்ட்டு. ஏன்னா அந்த படத்தில் தான் நான் ஃபஸ்ட்டு அருண்ராஜா கிட்ட அசிஸ்டண்ட்டாக வந்து ஜாயின் பண்ணேன். அப்புறம் அது நடக்கலை. பட் அந்த மீட்டிங் வந்து நான் அருண்ராஜா ஜாயின் பண்ணுறதுக்காக நடந்ததாக தான் நான் எடுத்துக்கிட்டேன். தேங்க்யூ குணா ஃபஸ்ட்டு அதுக்கு. எஸ் சக்திவேல் எனக்கு நெஞ்சுக்கு நீதி டைம்லேயே எனக்கு படம் பார்த்துட்டு சக்திவேல் வந்து எனக்கு ட்விட்டரில் அப்போவே எனக்கு மெசேஜ் அனுப்பி எனக்கு ரொம்ப வாழ்த்து சொன்னார். அதுக்கப்புறம் நிறைய இப்போது லப்பர் பந்தாக இருக்கட்டும், அப்போவுமே வந்து எனக்கு என்னென்ன ட்விட்டரில் இப்போ நான் பெருசாக அதை ஃபாலோ பண்ணாதப்போ அவர் வந்து எனக்கு என்னென்ன வாழ்த்து வருது, என்னென்ன இது வருதுங்கிறதெல்லாம் எனக்கு ஸ்க்ரீன்ஷாட்டு அப்புறம் அதோடைய ஷேர்லாம் பண்ணி ரொம்ப என்னுடைய வெற்றியை, என்னுடைய சந்தோஷத்தை வந்து ரொம்ப அவரு எனக்கு ரொம்ப பக்கபலமாக இருந்தார். ஸோ அந்த மாதிரியான ஒரு நண்பர், அப்படின்னா ஒரு நல்ல மனுஷன். மிஸ்கின் சார் சொன்னார், இந்த படத்தில் நேர்மையும் உண்மையும் இருந்தால் அந்த படம் கண்டிப்பாக ஜெயிக்கும், நான் இன்னும் பார்க்கல அப்படின்னு சொன்னார். நான் பார்த்துட்டேன் படம், போன வாரம் தான் பார்த்தேன், கூப்பிட்டாங்க. அவர் சொன்னால் ரெண்டுமே தாண்டி சோலும் இருக்குது இந்த படத்தில். ஸோ கண்டிப்பாக இந்த படம் ஜெயிக்கும், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அதுக்கு நானே நல்ல ரீசன். 2 மாதத்துக்கு முன்னாடி நானும் அப்படி ஒரு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தப்போ இதே பத்திரிகை இதே மக்கள் எனக்கு அந்த இதை கொடுத்தாங்க. நான் சொல்கிறேன், சக்திவேல் குணா அப்புறம் எல்லா டீமும் உங்களுக்கு அந்த நம்பிக்கை, நான் முன்னாடி இங்கே நிற்கிறதுக்கு இவங்க தான் காரணம். கண்டிப்பாக அதை பண்ணுவாங்க. ஸோ இந்த படத்தையும் சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த படம் பிடிக்கும். இதில் ரொம்ப எப்படி சொல்கிறது, நல்ல படத்தை தாண்டி ரொம்ப என்டர்டெயினாக இருக்கும். நான் அதுதான் குணா கிட்ட சொல்லுவேன். குணா நல்ல படம் ஓகே பார்த்துட்டு அவங்களுக்குள்ளே பேசிட்டு போயிடுவாங்க. என்டர்டெயின் படம் மட்டும்தான் அடுத்தவங்க கிட்ட சொல்லுவாங்க. ஸோ இந்த படத்தை நான் எல்லாத்துலேயும் சொல்கிறேன். ஏன்னா ரொம்ப எங்கேஜாக ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு படமாக இருந்தது. அதே மாதிரி சக்திவேல் குரு சொன்ன மாதிரி அம்மா கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லா கேரக்டரும் நல்லா பண்ணியிருந்தாங்க. எனக்கு அவங்க கேரக்டரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸாக இருக்கட்டும் எனக்கு ரொம்ப, இந்த படம் பார்க்கும்போது எனக்கு ஒரு, நான் குணா கிட்ட கேட்டேன், அந்த அம்மா ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க குணா அப்படின்னு சொன்னேன். ஸோ மேம் இது எல்லாருமே நிறைய பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு என் வாழ்த்துக்கள் தேவைப்படாது. உங்களுக்கு நான் ஃபஸ்ட் டைம் பார்க்க சொல்கிறேன். ஸோ இந்த படம் அவ்வளோ உண்மையாகவும் நேர்மையாகவும் ரொம்ப அழகாகவும் இருக்கும். அதேமாதிரி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. டெக்னிக்கல் டீம் பாண்டியராஜ் கேமராமேன் அவராக இருக்கட்டும், நான் ஷான் லோகேஷோடைய மிகப்பெரிய ஃபேன். முக்கியமாக அவரோட ட்ரைலர் கட்டுக்கு இப்போ இந்த ட்ரைலர் கட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஷான் லோகேஷ் எல்லா டீமுக்கும் டெக்னிக்கல் டீமுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கண்டிப்பாக இந்த படம் ஜெயிக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் வாழ்த்து சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் அதை சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி என்னை இன்வைட் பண்ணதுக்கு டீமுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சரி, தெருக்கூத்து கலைஞர்கள் இங்கே வந்து ஒரு விழா சிறப்பிச்சதுக்கு ரொம்ப நன்றி. அவர் வேறு அடி வாங்கினார். நான் பக்கத்தில் அங்கே உட்காந்துருந்தேன். எனக்கே அவ்வளோ வலிச்சுது, என் மேலே பட்டுருமோன்னு பயத்திலே இருந்தேன். பட் நீங்கள் எப்படி தாங்குறீங்கன்னு தெரியல. ஸோ உங்களுக்கு ரொம்ப நன்றி, வந்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ தமிழ் ப்ரோ. நீங்கள் ஒரு வெற்றி பட இயக்குனர், பல விழாக்களுக்கு போக வேண்டியிருக்கும் இனிமேல்ட்டு. அடுத்தபடியாக சரத் அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேச வைக்கிறேன். ப்ளீஸ் சார். அங்கமேலே டைரிஸில் நம்மளை பயங்கரமாக என்டர்டெயின் பண்ணவர். ப்ளீஸ். இவர் தான் கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டு வந்திருக்காரு. எல்லாருக்குமே வணக்கம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த மேடையில் இப்படி இருக்கும்போது. நல்ல ஒரு கேரக்டர் எனக்கு கிடச்ச தந்துறதுக்கு டேரக்டர் சாருக்கும் ப்ரொடக்ஷன் டீமுக்கும் ரொம்ப தேங்க்யூ. படம் 27th ரிலீஸ் பண்ண போகிறேன். கண்டிப்பாக எல்லாருமே படம் பார்க்கணும். இது படத்தில் கொஞ்சம் நெகட்டிவ் ரோல் தான் நான் பண்ணிகிட்ருக்கு. ஆனால் நானும் ஒரு உண்மையான ஒரு டாக்டர் லவ் தான். எனக்கு நான் இன்னும் ரொம்ப பிடிக்கும். சொன்ன மாதிரி நான் வரும்போது ஃபஸ்ட் டைம் பண்ண ஆர்ட், ஃபஸ்ட் டைம் தான் நான் பார்க்குறது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நானும் ஒரு தியேட்டர் பர்சன் தான். ட்ராமா தான் பண்ணிகிட்டு இருந்தேன், இப்போதும் ட்ராமா பண்ணிகிட்ருக்கு. ஸோ மற்றபடி ஒன்றுமே இல்லை. எல்லாருமே படம் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். அடுத்தபடியாக டிஓபி பாண்டிகுமார் சார், ஃபியூ வேர்ட்ஸ் ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம். சக்தி நானும் சேர்ந்து பண்ணுற 2வது படம் இது. ஆக்சுவலாக சக்தி இந்த படத்தை வந்து ஒரு அவரோட விஷயந்தான் இன்றைக்கி இந்த படம் அலங்காக வந்து நிற்கிது. ஏன்னா எவ்வளோ நாள் எத்தனை வருஷம் இந்த படம் ட்ராவல் ஆச்சுன்னு எனக்கு தெரியும். நான் கூட இருந்து பார்த்துருக்கேன். இது வேறு ஒரு பேரில் துவங்க இருந்தது. அப்போ தான் என்னை வந்து அப்ரோச் பண்ணார். அதுலேருந்து ட்ராவல் பண்ணி நான் கூட ஒரு டயத்தில் இந்த கதை நிறைய பேர்த்துட்டு போய் அது இதாகாமல் அது வேறு கதை பயணிகளுக்கு அவனுக்கு இன்னொரு படம் பண்ணோம். அப்போ கூட நான் ஒரு மனசில் நினச்சிருந்தேன், இந்த கதையை இனிமேல் அவர் பண்ண மாட்டார்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் ஒரு டைரக்டரோட விஷன் எவ்வளோ உண்மையாக இருந்தால் திரும்பவும் அதை மறுபடியும் கையில் தூக்கிட்டு போய் ப்ரொடியூசர்ஸ் அப்ரோச் பண்ணி அதை சபரீஷாட்டையும் சங்கமித்ரா மேடம் குணாநிதி 3 பேரையும் கன்வின்ஸ் பண்ணி அவங்களுக்கு பெரிய எனக்கு பெரிய ஆச்சரியம் என்னென்னா, இது
ஒரு வாழ்வியல் சம்மந்தமான ஒரு ரொம்ப அவரோட ஸ்டைலே வந்து ரொம்ப நேச்சுரலாக எடுப்பார். இதில் எல்லாமே இருக்குது, அதாவது என்டர்டெய்னிங் சம்மந்தமான எல்லாமே இருக்குது. ஆனால் வந்து ஒரு நேச்சுரலிஸ்டிக்காக எடுப்பார் அவர். ஆனால் இந்த கதையை வந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டு, ஏன்னா அவங்களோட பேக்ரவுண்டு வந்து பெரிய பேக்ரவுண்டு, அவங்க நினச்சிருந்தா ஒரு ரொமான்டிக் காமெடியோ அந்த மாதிரி கூட ஒரு பண்ணியிருக்கலாம், குணாநிதி ப்ரோ நினச்சிருந்தா. ஆனால் அவங்க இந்த மாதிரி ஒரு கதையில், ஏன்னா இது வந்து ஃபிசிக்கலாக ரொம்ப நிறைய உழைக்க வேண்டியிருந்தது, காட்டில் போய் நிறைய இடத்துல. ஏன்னா நான் ஃபைட்லாம் தினேஷ் காசி மாஸ்டர் வந்து ஃபேண்டாஸ்டிக் ஃபைட்ஸ் கொடுத்துருக்காரு. ஏன்னா நான் பார்த்ததுலேயே ரொம்ப அருமையான ஃபைட்ஸு. ஏன்னா அந்த குணாநிதி சாரும் சரி, கூட 2 பசங்க இருந்தாங்க, அவங்க 2 பேரும் 3 பேரும் அது ரொம்ப ரியலிஸ்டிக்காக, அந்த ஃபைட்டே ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும். அந்தளவுக்கு ரியலிஸ்டிக்கான ஒரு படத்தை கொடுத்துருக்காங்க. எனக்கு அதாவது சக்தி வந்து இந்த படத்தில் ஜெயிக்கணும்னு ஒரு நண்பனாக ரொம்ப ஆசைப்பட்றேன். ஏன்னா ஒரு உண்மையான சோல் அவர். ஏன்னா நான் பார்த்துட்டே இருக்கேன், அவர் வந்து வெறும் டைரக்டராக மட்டும் இல்லை, அவர் வந்து அவரோட நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க, இயக்குநர்கள். அவங்களோட படத்துக்கெல்லாம் வந்து இந்த படம் நல்லா இருக்கணும் ப்ரோ, அந்த ஐடியாஸ்லாம் கொடுப்பாரு. ப்ரொடியூசர் அருண் விஸ்வா சார் அவர் கூட நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி நிறைய எப்படி சொல்கிறது, சக்தி ஃபேக்ட்ரி சார் வந்து இந்த படத்தை வந்து அங்கீகரித்து நான் வெளியிடுறேன்னு சொன்னது இன்னும் ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக நான் பார்க்குறேன். சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி சாரோட 2வது படம் எனக்கு இது, பரம்பூரில் அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுவே எனக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது. இன்னும் சங்கமித்ரா ஒரு விஷயம், ஒரு சின்ன ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதாவது நான் வந்து பேசிக்கலாக மெக்கானிக்கல் இன்ஜினியர். நான் புனேயில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஃபாரின் போகிறதுக்காக IELTS இது பண்ணும்போது அதில் ஒரு ஆர்டிக்கிள் வந்து எழுத வேண்டியிருந்துச்சு. அப்போ வந்து பசுமை பற்றி அப்பாவை பற்றி எழுதியிருந்தேன் நான். அவங்களோட பொண்ணாக உங்கள் கூட இப்போ நான் இந்த மாதிரி ஒரு கனெக்ஷன் ஒரு படம் அசோசியேட் பண்ணி பண்ணுறங்கிறது எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. மற்றபடி ஒர்க் பண்ண ஆர்ட் டைரக்டர், மியூசிக் டைரக்டர் அஜீஸ் ப்ரோ லைக் ஃபென்டாஸ்டிக் மியூசிக், செம்ம மியூசிக். அதாவது காளியம்மான்னு ஒரு சாங்கு, அந்த பாட்டை வந்து நான் வந்து போராடினேன், அந்த பாட்டு நீங்கள் வச்சாகணும். ஏன்னா அவங்க நிறைய டியூன்ஸ் வச்சுருந்தாங்க, எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அது நான் இன்னும் ஓன் பண்ணிக்கிட்டேன் அவங்களோட. ஏன்னா எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸு, அதனால் நான் வந்து சக்தி ப்ரோடலில் சண்டை போட்டு, குணா ப்ரோடலில் சண்டை போட்டு அந்த பாட்டை வைக்கணும்னு நினச்சேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், சபரீஷ் ப்ரோ அதாவது இந்த படத்துக்கு வந்து பேக் எண்ட்லேருந்து ஒரு பெரிய பில்லர் மாதிரி இருந்து இதை வந்து இந்த பட்ஜெட்டுக்குள்ளே வரணும்னு அவ்வளோ தூரம் போராடினார். இன்றைக்கி வரைக்கும் போராடிட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு பெரிய ப்ரொடியூசராக வர்றதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். இந்த படம் நல்லாயிருக்கும். எங்களை ஒரு சின்ன படம், எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த ப்ரெஸ் மீடியா எல்லாத்துக்கும் நன்றி. தேங்க்யூ. எட்டனதர் மெக்கானிக்கல் இன்ஜினியர் இன் சினிமா. வாழ்த்துக்கள் பிரதர். முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்த குற்றவை அவர்களே ஒரு சில வாழ்த்துக்கள் பேசியிருக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கிறது காரணமாக இருந்த குணாநிதி அவர்களுக்கு நன்றி. குணா ரொம்ப சினிமா பயங்கரமாக நேசிப்பார். அதே மாதிரி வந்து கற்றுக்கிறதுக்கும் ரொம்ப ஆர்வமுள்ள ஒரு நல்ல நண்பர் எனக்கு. நாங்கள் வந்து சினிமா பேசுவோம், அரசியல் பேசுவோம், சமூகம் சார்ந்து பேசுவோம். எல்லாத்துலேயுமே வந்து மாற்று கருத்துக்கள் இருந்தால் கூட அதை ரொம்ப பண்போடு அவர் வந்து ரிசீவ் பண்ணிப்பார். இன்னொருத்தர் கூட அவரோட கேரக்டர் பற்றி சொன்னாங்க, ஒரு சிறந்த பண்பாளன்ட்டு. அது ரொம்ப உண்மை. அதுக்கப்புறம் தயாரிப்பாளர் சபரீஷ், அவர் தோழர்னு வாஞ்சியாக கூப்பிடுறதே எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்புறம் சங்கமித்ரா, அவங்கள்ட்ட ஒரு பயங்கரமான ஒரு கெத்தான ஒரு பர்சனாலிட்டி இருக்கும். ஐ அட்மயர் யூ ஸோ மச். அண்ட் இன்றைக்கி நீங்கள்லாம் வந்து கூத்து கலைஞர்கள்னு தெரிஞ்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த படத்தை வாழ்த்த வந்திருக்கும் தமிழரசனுக்கு நன்றி. இந்த படத்தில் செம்பன் வினோத் அவர்களுக்கு மனைவியாக நடிச்சிருக்கேன். தீக்ஷான்னு ஒரு சின்ன குழந்தை எனக்கு மகளாக நடிச்சிருக்காங்க. அவங்களும் ரொம்ப ஒரு சிறந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. இசை அஜீஷ், நான் அந்த எல்லா பாடல்களும் திரும்ப கேட்டிருக்கேன். காளியம்மா சாங்கும் புலியாறு சாங்கும் எனக்கு வந்து ரொம்ப ஃபேவரட். அண்ட் பிஜிஎம் ஆல்சோ அந்த படத்தை வந்து அவ்வளோ அழகாக எலிவேட் பண்ணியிருக்கு. ஸோ ரொம்ப நல்ல டெக்னீஷியன்ஸ் இந்த ஃபிலிமில் இருக்காங்க. பாண்டியகுமார் சாரோட சினிமாட்டோகிராஃபி வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. லொக்கேஷன்ஸ் முக்கியமாக, ஏன்னா தமிழ்நாடு கேரளா பார்டர்னும் போது ரொம்ப அற்புதமான லொக்கேஷன்ஸை வந்து கண்டுபிடிச்சி உழைச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு ரொம்ப உழைச்சிருக்காங்க.
அண்ட் ஷரத் ஆல்சோ இஸ் அ வண்டர்ஃபுல் ஆர்டிஸ்ட். இந்த படத்தில் ரொம்ப முக்கியமான கேரக்டர்ஸ் பண்ணியிருக்கவங்க அஜய் அண்ட் இதயா. நிறைய அடி வாங்கியிருக்காங்க, அவ்வளோ அடி வாங்கியிருக்காங்க, பாவம் ரொம்ப உழைச்சிருக்காங்க. ஒரு நல்ல கதை வந்திருக்கு. அண்ட் ஸ்ரீரேகா மேம், வாட் அ பெர்ஃபார்மன்ஸ். ஸோ இந்த படம் வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாகவும் சரி, டெக்னிக்கலாகவும் சரி, ஒரு ஹார்ட் வார்மிங் டேலாகவும் சரி, இது வந்து ரொம்ப நல்ல படமாக இருக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான கதாபாத்திரத்தில் காளி, ஐயோ அந்த அந்த அதனுடைய சார் மிஷ்கின் சார் சொன்ன மாதிரி அந்த கண்ணு, அதனுடைய எக்ஸ்பிரஷன்ஸ் எப்படி கொண்டு வந்தாங்கன்னு தெரியல. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ ஆல்சோ சார். அண்ட் ஃபைனலி மை டியர் டைரக்டர் சக்திவேலன் சார். இப்படி ஒரு இயக்குனர் இருக்க முடியுமா நான் வந்து ஸ்பாட்ல பார்த்துருக்கேன். ஹில் பி வெரி சைலண்ட், வெரி சைலண்ட். அவர் பேச மாட்டார், அவர் படம் தான் பேசும். கண்டிப்பாக இந்த படத்தை பற்றி நீங்கள் எல்லாம் பேசுவீங்கன்னு நான் நம்புகிறேன். இங்கே வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு நன்றி. இந்த படத்தை பார்த்து நீங்கள் வந்து இதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப தேவை. வந்து இருக்கக்கூடிய பிரஸ் அண்ட் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வாய்ப்பு கொடுத்ததுக்கும் நன்றி. தேங்க்யூ மேம். சக்திவேலன் சார் டிஸ்ட்ரிபியூஷன், பேச்சுலருக்கும் அவங்க தான் டிஸ்ட்ரிபியூஷன், இந்த படமும் அவங்க தான் டிஸ்ட்ரிபியூஷன் என்னும்போது ஐ வாஸ் வெரி ஹாப்பி. பிகாஸ் எல்லாரும் சொல்ற மாதிரி சார் என்டார்ஸ் பண்ற படம் அப்படின்னா அதுவும் வந்து ஒரு ஸ்டாண்டர்டா இருக்கும். ஸோ தேங்க்யூ சார். ஸ்ரீரேகா மேம் எக்ஸ்க்ளூசிவாக உங்கள் பர்ஃபார்மன்ஸ் பற்றி மட்டும் தான் பேசியிருக்காங்க, ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம். நான் இங்கேருந்து யோசிச்சுட்டு இருந்தேன், என்ன தமிழில் நான் என்ன பேசுவேன்னு நினச்சிட்டு இருந்தேன். நான் தமிழ் எனக்கு அவ்வளோ வராதுங்க. ஆனால் கேரளாவில் தான், கேரளாவிலிருந்து வரோம். இங்கே வந்து இங்கே ஒவ்வொருத்தரும் பேசினதெல்லாம் பார்த்து அதிலிருந்து ஒரு சில வேர்ட்ஸ் எல்லாம் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சொன்னால் கரெக்டு, பொதுவாக இங்கிலீஷில் பேச வேணாம், தமிழ்லே பேசலாம்னு முடிவு பண்ணிட்டேன். தேங்க்யூ ஸோ மச். அதுக்கு காரணமாகி ரொம்ப நல்லா பேச நீங்கள் கொடுத்தீங்க. அதை நான் அப்படியே கேப்சர் பண்ணிட்டேன். அதை எடுத்து நான் இங்கே திருப்பி பேச போகிறேன். ஒரு மூவி, ஒரு சினிமானா அது ஒரு க்ரூவோட ஒரு முயற்சி. அந்த க்ரூவோட ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவல் அந்த மூவி பண்ணும்போது அதில் எவ்வளவு அவங்க திறமைப்படுறாங்க, அவங்க எவ்வளவு அந்த சிரமம் அதை மூவிக்காக கொடுக்குறாங்க, அதை பற்றி அதே பேஸ் பண்ணி தான் இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு ஒரு மூவி க்ரூவை நான் அங்கே பார்த்ததே கிடையாதுங்க. நான் ஒரு ஃபேமிலியாக தான் பார்த்தேன். ஒரு ஃபுல் ஃபேமிலி அங்கே இருந்தாங்க. அதோட ப்ரொடக்ஷன் டீமாக இருக்கட்டும், ஆக்டர்ஸாக இருக்கட்டும், அதுக்கு பின்னணியில் அதை பேக் சைடில் எவ்வளவு முயற்சி கொடுத்த ஒவ்வொருத்தரும் ஒரு ஃபேமிலிக்காக என்ன உழைப்பு கொடுப்பாங்களோ அவ்வளவுதான் கொடுத்துருக்காங்க. நான் என்ன ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆர்டிஸ்ட்டாக அங்கே பார்த்தது கிடையாது. ஏன்னா என்னையும் அவங்க கூட்டத்திலே சேர்த்துட்டாங்க. நான் சொல்கிறது கரெக்டா? உங்களுக்கு புரியுது இல்லை? தேங்க்யூ. அப்புறம் நாங்கள் இங்கே இருக்கிறோம், நீங்கள் அங்கே இருக்கிறோம். ஆனால் அப்போவும் நான் ஒரு ஃபேமிலியாக தான் சினிமா, ஒரு ஃபுல் ஃபேமிலியை நான் இங்கே பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். நாங்கள் யாருக்காக ஒர்க் பண்ணுறோம், அந்த ஒர்க்கை மக்களுக்காக, அந்த ஒர்க்கை வந்து தேங்க்யூ, அந்த ஒர்க்கை வந்து மக்களுக்காக நீங்கள் தான் அந்த ஒர்க்கை பற்றி எல்லார்கிட்டையும் சொல்ல போகிறீங்க. நாங்கள் என்ன சிரமம் அதுக்காக கொடுத்துருக்கோம் அதெல்லாமே நீங்கள் வழியாக தான் வெளியில் வர போகிறீங்க. அதுவும் ரொம்ப எனக்கு அது ரொம்ப பெருமையாக இருக்குது. அதுக்கு பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் உங்களையே பற்றி சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அப்புறம் தன் குருக்களை, ஏன்னா குருவாக இருக்கிறவங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டு தான் இந்த விழாவை, இந்த ப்ரோக்ராமே இங்கே நடத்திட்டோம். அதுவே ஒரு குருவுக்கு கொடுக்குற ஆதரவே ஒரு பிளெஸ்ஸிங் மாதிரி தாங்க. அப்போவே மனசு ரொம்ப நிறைஞ்சு போச்சு. ஏன்னா அவ்வளவு ஆர்டிஸ்டுகள் இருக்காங்கல்ல, வாழ்க்கை பூரா அவங்க கலைக்காக பொழைச்சிக்கிட்டு எத்தனை நாள் கழிஞ்சாலும் அவங்க நினைக்கிற மாதிரி ஒரு சில வேலைகளை எத்த முடியாமல் போயிருக்கலாம். ஆனாலும் அவங்களுக்கு கிடைக்கிற பெரிய மதிப்பெண்ணா அந்த கைத்தட்டு தான், அந்த பாராட்டு தான். அவங்களுக்கு எவ்வளோ அடி வாங்கும்போது நான் ஐயோன்னு நான் கற்றுக்கிட்டேன். அங்கே இருந்தேன் ஐயோ. அப்போது என் பக்கத்தில் இருந்த அவருக்கு சொல்லிட்டாங்க, இல்லைம்மா வலிக்காது அவங்களுக்கு. அப்படிதான் நிஜமா சார், உங்களுக்கு வலிச்சிருக்கு சார்.
ஆனால் அந்த வலியை தாங்கிக்கிட்டு அவங்க இங்கே நின்று நம்ம எல்லாருக்காகவே அவங்க அப்படியே அவங்க ப்ரோக்ராமே அவங்க கண்டினியூ பண்ணிட்டாங்க. ஐயோ, அதுக்கு அப்புறம் என்னை இந்த கூட்டத்தில் சேர்த்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். என்கிட்ட யாரும் அவ்வளோ பேசுனது கிடையாது. ஏன் என்கிட்ட லொக்கேஷனில் யாரும் பேசானது ஏன் நான் மலையாளியான தமிழில் வராது அதனால தான் இல்லை, என் மூஞ்சி வந்து அப்படியே இருக்குமா, அது வந்து கேரக்டராக தான் இருந்தோம். உண்மையிலே நான் அவ்வளோ ஸ்ட்ராங் கிடையாது. அதில் வந்து ஒரே முழிப்பாக இருக்கும், கண்ணெல்லாம் அப்படியே முழிச்சுக்கிட்டு இருக்கும். ஒருவேளை என் பையன் வந்து பயந்துட்டாங்களோ போல இருக்கு தெரியாது. ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். எனக்கு இங்கே என்னை கூப்பிட்டு உங்களை எல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தீங்க. அவ்வளோ பெரிய வெரி ஆனரபிள் பீப்புள் தே ஆர். அவங்க கூட எங்கள் வேதியில் என்னை உட்கார வச்சு என் பேரை சொல்லி என் நடிப்பு நல்லா இருக்கேன்னு சொல்லிங்களே, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் சக்திவேல் சாரோட படம், அதுக்குன்னு ஒரு தனி எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியுமே அந்த எக்ஸ்பெக்டேஷன் இந்த படத்துலேயும் இருக்கும். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அதை விட பெரிய அளவில் இந்த படம் வந்திருக்கும்னு எல்லார்கிட்டே இருந்து நீங்கள் தெரிஞ்சிட்டீங்க. நான் இந்த வரைக்கும் படம் பார்த்ததே இல்லை. எல்லாரும் சொல்கிறீங்க, நான் அப்படியே முடிச்சுக்கிட்டே இருக்கேன். ஐயோ, நான் படம் பார்த்ததே இல்லைங்க, இனிமேல் தான் பார்க்கணும். உங்கள் கூடவே இருந்து நான் பார்க்குறேன்னு நினைக்கிறேன். இந்த படத்துக்காக உங்கள் வாழ்த்துக்கள் தேவை, உங்கள் சப்போர்ட் தேவை, உங்கள் பிளெஸ்ஸிங்ஸ் தேவை. அதேமாரி கடவுளோட பிளெஸ்ஸிங்ஸ் இந்த ஃபுல் கார் டீமில் ஒவ்வொருத்தர் கூடயும் இருக்கிறேன். அந்த மாதிரி நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். என் தமிழை நீங்கள் அப்படியே பொறுத்து இருந்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். அசிஸ்டன்ட் டைரக்டர் டர்ன் ப்ரொடியூசர் அருண் விஸ்வா அவர்களை என்று சொல்ல வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். சக்தி வந்து எனக்கு ஒரு மோர் தென் ஒரு 15 இயர்ஸ் ஃப்ரெண்டு, ரொம்ப நெருங்கிய நண்பர். நான் இங்கே வந்து தொலைக்காட்சியில் ஆரம்பித்து அதுக்கப்புறமா அசிஸ்டன்ட் டைரக்டராக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது, அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது, அந்த மாதிரினே என் கூட எப்போவுமே என்னோட எல்லா முக்கியமான காலகட்டத்துலேயும் நம்ம இன்னும் ஒரு வளர்ச்சியை பார்க்காத ஆட்கள் தான் நான். பட் இது வரைக்கும் என்னோடய லைஃப்பில் இருக்கிற எல்லா முக்கியமான ஸ்டேஜ்லேயும் என் கூடயே இருந்த ஒரு முக்கியமான ஃப்ரெண்ட் வந்து சக்தி அவர்கள். ஸோ அவருக்கு இந்த படம் ஒன்று நடந்து அதில் நான் வந்து இங்கே ஒரு ஃப்ரெண்டாக இங்கே வந்து பேசுகிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இந்த வாய்ப்பு அவருக்கு கொடுத்த சபரீஷ் அவர்களுக்கும் சங்கமித்ரா அவர்களுக்கும் நண்பர் குணநிதி அவர்களுக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நான் அவர் சார்பாக நன்றி சொல்ல நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இருக்கிறதுலே ஒரு டீமில் நிறையா பேச வேண்டியது டைரக்டர் தான். அவர் ஃபஸ்ட்டு பேசிட்டு உட்காந்துட்டார். மேபி மிஷ்கின் சார் இருந்தாலும் நினைக்கிறேன். எல்லாம் பேசி முடிச்சிட்டப்புறம் திரும்ப சக்தி ஒரு தடவை பேசணும் கண்டிப்பாக. டைம் ஆகிருக்கும் உங்களுக்கு எல்லாம் பொறுமையாக இருந்தாலும், பட் ஒரு இயக்குனராக அவர் பேசிட்டு போகணுன்னு நான் ஆசைப்பட்றேன். சக்தி வந்து டைரக்டராக ஒரு 2 படம் தான் இது முன்னாடி பண்ணியிருக்காரு. இது 3ஆவது படம் இருக்குது. பட் ஒரு 15-16 வருஷத்தில் எனக்கு சக்தி ஒரு 16 வருஷமாக தெரியும். பட் அதுக்கு முன்னாடி இருந்தும் சக்தி இங்கே சினிமாவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவர் பேசிக்கலாகவே ஒரு எடிட்டராக லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண ஒருத்தர். அப்புறம் மிஷ்கின் சார் கூட ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்புறம் நிறைய நண்பர்கள் கூட ஒர்க் பண்ணியிருக்காரு. பட் அவர் இயக்குனது வந்து இதுக்கு முன்னாடி ஒரு 2 படமாக இருந்தாலும் கடந்த ஒரு 16-17 வருஷத்தில் சக்தி கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு 50 to 100 ஃபிலிம்ஸ்லேயாவது அவரோட பேர் ஒன்றா போஸ்டரில் வந்திருந்தாலும் சரி, வராட்டியாலும் சரி, இதே இடத்துல அவர் வந்து இந்த கதவு பக்கத்தில் இங்கே அங்கேன்னு அவர் நின்று அங்கே தூரத்துலேருந்து மற்றவங்க பேசுகிறத பார்த்து ரசித்து அவங்களோட க்ரோத்துக்காக அவ்வளோ வேலைகளையும் அவ்வளோ எஃபர்ட்டை போட்டு சக்தி அவர் ஒரு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸுக்காக போய் எல்லா இடத்துலையும் நிற்கக்கூடிய ஒரு ஆள். நம்ம அது சினிமாவில் காமிச்சா கூட நம்ம வந்து ரொம்ப கிரிஞ்சாக இருக்குது, எக்ஸாஜரேட் பண்ணுறாங்கன்னு சொல்லிடுவோம் ஈஸியாக. பட் நிஜமாலுமே சக்தி மாதிரி ஒருத்தர் இருக்காருன்றது நம்மளுக்கு பழகவே இப்படி உண்மையாலுமே இப்படி ஒரு ஆள் இருக்காரா அப்படின்ற மாதிரி ஒரு மனுஷன் அவர். ஒரு எக்ஸ்ட்ராடனரியான ஒரு ஒரு டைரக்ஷன் ஸ்கில் இருக்கிற ஒரு ஆள், ஒரு எடிட்டிங் ஸ்கில் இருக்கிற, ஒரு ஸ்டோரி நரேட்டிவ் ஸ்கில் இருக்கிற ஒரு பர்சன். அவரோட உரிமையிலையுமே அவரோட இந்த ஃபிலிம் லாங்குவேஜும் சரி, ஒரு விஷுவல் சென்ஸும் அதில் நான் பார்க்க முடியும். பட் இதில் வந்து இன்னும் நான் இந்த படம் கூப்பிட்டு போகும்போது நான் ஓகே ஒரு குணநிதி அவர்களும்
இப்போ தான் நடிக்க ஆரம்பிக்கிறாங்க, ஒரு ஃபஸ்ட் டைம் ஃபிலிம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரு சின்ன படமாக தான் நான் எதிர்பார்த்து போனேன். பட் ஒரு விஷுவலும் சரி, அந்த லொக்கேஷன்ஸும், பாண்டியோட கேமரா ஒர்க்கும் சரி, அஜீஷோட மியூசிக்கும் சரி, அப்புறம் ஸ்டண்ட் பண்ண அவரோட சரி எக்ஸ்ட்ரானரியாக இருந்தது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சக்தி வந்து இவ்வளோ ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் ஒரு படம் கிடைக்குது, பட் அவர் நினச்சது எல்லாமே அதில் பண்ணியிருக்காருன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கு இவ்வளோ உறுதுணையாக இருந்த ஒரு ப்ரொடியூசர், அவங்களுக்கு ரொம்ப நன்றி. இப்போ தெரியுது அவங்க ஏன் இவ்வளோ பேஷனேட்டாக இதை பண்ணியிருக்காங்க. ஏன்னா நான் இது வரைக்கும் இவ்வளோ வருஷம் இப்போ தான் ப்ரொடியூசர் ஆகிருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம எல்லா இடமும் பல ஃபங்க்ஷன் போயிருப்போம், தூரத்துலேருந்து பார்த்துருப்போம். பட் இப்படி ஒரு ஃபங்க்ஷனை நம்ம எவ்வளோ பிரம்மாண்டமாக இங்கே இருக்கிற எல்லா ஸ்டார்ஸும் எல்லாருமே வந்து ஒரு 1,00,000 பேர் இருந்திருந்தா கூட இந்த ஒரு பிரம்மாண்டத்தை இப்படி நான் உணர்ந்துருக்க பிரம்மாண்டத்தில் அப்படி ஒரு வைப்ரேஷன் இந்த ஒரு கலைஞர்கள் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது. அது நான் ஒரு மேடை நாகரிகத்துக்காக சொல்லணுன்றது இல்லை, உண்மையாலுமே நான் இதை எதிர்பார்க்கல. நான் வந்து வேறு ஏதோ ஒரு அவசரத்தில் உட்காந்தோம், அப்படியே ஃபோனை நோண்டிகிட்டே இருக்கோம், எல்லாம் பார்க்குறோம். பட் அந்த அட்டென்ஷனை கிராப் பண்ண விதமே இப்போது எல்லா டைரக்டருக்கும் ஒரு ஆர்ட் ஃபார்மில் இருக்குங்க, அதுதான் ஃபஸ்ட்டு வேணும். ஏன்னா எல்லாருமே அவங்கவுங்களோட ஒரு பிரச்சனைலேருந்து வருவாங்க. 1008 இதில் அவங்க அட்டென்ஷன் நம்ம எப்படி கிராப் பண்ண போகிறோம், இந்த நியூஸை எப்படி நான் வெளியில் என்னோடய விஷயத்தை நான் எப்படி அவங்களுக்கு சொல்ல போகிறேன் அப்படின்றதுல அவங்க அதை பண்ண விதமே ரொம்ப சூப்பராக இருந்தது. அது அந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்த சக்திக்கும் சரி, ப்ரொடியூசர்ஸ் அண்ட் டீம் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. அவங்களுக்குமே என்னோடய வாழ்த்துக்கள் எல்லாமே சொல்லிட்டாங்க, பட் அவங்களுக்கும் என்னோடய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருந்தது அதோட இது. அவங்க வெறும் பர்ஃபார்ம் மட்டும் பண்ணி போயிடுவாங்கன்னு நினச்சா, அதுக்கப்புறம் கேஸ்ட் அண்ட் குரூவும் அவங்களும் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்றது வந்து பிரில்லியன்ட் ஐடியா. அது வந்து சக்தி வந்து ஒரு டைரக்டர் மட்டும் கிடையாது, அவர் வந்து ஒரு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 70-80 படத்துக்கு வந்து ஒரு ப்ரொமோஷனில், ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் சைடில், அப்புறம் பிஸ்னஸ் சைட்லன்னு நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு. அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப அதிகம். அது இதில் தெரிஞ்சிச்சு. அது அவங்களும் அதை ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்னும் போதும், அண்ட் அவங்க இப்படி ஒரு பேக்ரவுண்டில் இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் வந்து ஒரு ப்ரொடியூசர் வந்திருக்காங்கிறது நான் ஃபஸ்ட் டைம் நான் இப்படி கேட்குறேன். அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் தெரியுது, மற்றதை பற்றி பேசுகிறோம், பட் இதை பற்றி நிறைய பேர் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி ரொம்ப ரேர் இப்படி ஒரு பேஷனேட்டாக ஒரு ப்ரொடியூசர் வந்து இங்கே இப்படி பண்ணுறதுன்றது ரொம்ப சில பேர் தான் அந்த மாதிரி இருக்காங்க. மற்றவங்களும் இருக்காங்க, நல்லா பண்ணுறாங்க, பட் இப்படி அதை தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு ஆர்ட் ஃபார்மில் இருந்து ஒருத்தங்க அதை கற்றுக்கிட்டு வருதுன்றது ரொம்ப ரேராக இருக்குது. அவங்களுக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். சக்திக்காக இந்த படம் ரொம்ப நல்லா ஓடணும். இதை நம்பி அவரை நம்பி இந்த படத்தை தயாரித்த இந்த ப்ரொடியூசர்ஸ்க்காகவும் இது என்டையர் டீமுக்காகவும் இந்த படம் நல்லா ஓடணும்னு நான் எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன். உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக நல்ல படத்துக்கு எப்பவுமே கொடுக்குறது தான். நல்ல படம் தான் சொல்ல போகிறோம். நல்லா இல்லாத படத்தை நல்லா இல்லைன்னு சொல்ல தான் போகிறாங்க. அது யார் கண்ட்ரோல்லையுமே கிடையாது. கண்டிப்பாக இந்த படம் வந்து உங்களை வந்து ஒரு கண்டிப்பாக உங்களை வியக்க வைக்கும், பிடிக்கும்னு நம்புகிறேன். அந்த காளி வெங்கடனோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நிறையா படங்களில் அவர் தொடர்ந்து சூப்பராக பண்ணிட்டு வர்றாரு. நம்ம ரொம்ப சில இடத்துலாம் அவருக்கான அந்த மரியாதை கிடைக்குது எல்லா இடத்துலையுமே. நான் ஸ்டேஜில் சொல்ல, அவருக்கான இன்னும் ரீச் வந்து இன்னும் பெருசாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அவர் மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரானரி நம்மக்கிட்ட இருக்கிற ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆக்டர்ஸாக காளி வெங்கட் அவர்கள் நான் பார்க்குறேன். அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. மற்றவங்களும் ரொம்ப நடிச்சிருந்தாங்க. அப்புறம் மேம் அவங்களும் ஸ்ரீரேகா அவங்களுமே ரொம்ப, நான் அவங்கள கேட்டேன் யார் இவங்க, பயங்கர எக்ஸ்ப்ரெசிவாக இருக்காங்க, சூப்பராக பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். என்டையர் டீமுக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். சக்திக்கு மெயினாக இந்த படம் மூலிமா நீங்கள் இதுக்கப்புறம் மற்ற வேலைகள்லாம் விட நீங்கள் டைரக்டராக பிஸியாக இருக்கணும் இந்த படத்துக்கு அப்புறமா அப்படின்னு நான் கண்டிப்பாக விஷ் பண்ணுறேன். கண்டிப்பாக நடக்கும்னு நினைக்கிறேன். இந்த அழைச்சதுக்கும் இங்கேருந்து இவ்வளோ நேரம் இந்த ஃபங்க்ஷனை பார்த்ததுக்கும் எல்லாத்துக்கும் நன்றி. ப்ரொடியூசர்ஸ்க்கும் ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ அருண் ப்ரோ. அடுத்தபடியாக டைரக்டர் ஆனந்த் சார், ஃபியூ வேர்ட்ஸ் ப்ளீஸ். அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ட் டிபார்ட்மெண்ட் வேலை செஞ்சுருக்காங்களான்னு ஒரு சின்ன டவுட்டு இருக்கிற மாதிரி தான் ஒர்க் பண்ணியிருக்கோம். அதனால தான் நிறைய பேர் சொல்ல மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆர்ட் டிபார்ட்மெண்ட் வேலை செஞ்சுருக்காங்க. ஏன்னா அந்தளவுக்கு வந்து ரியாலிட்டிக்கு ஒத்து போகிற மாதிரியே எல்லா சீன்ஸும் பண்ணணுங்கிறது டைரக்டரோட மிகப்பெரிய கட்டளை. அந்த கட்டளையை வந்து கரெக்டாக நிறைவேற்றிருக்கோமான்றது கண்டிப்பாக நீங்கள்லாம் பார்த்தா சொல்லுவீங்க. ஒரு ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு உண்டான பொறுப்பு ஒரு கேமராமேன் சாரோட கையில் இருக்குங்கிறத நான் உணர்ந்த ஒரு தருணம் அதெல்லாம். ஏன்னா ஒரு கலர் ஸ்கீம் கொண்டு எல்லாமே வந்து பிஃபோர் ஷூட்டிங்க்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணுறன்ற விஷயம் தாண்டி அதுக்கு ஒரு ரெக்கார்டாக ஒரு விஷயத்தை பண்ணி அதை ஃபாலோ பண்ணுறங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். அந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு வந்து ப்ரொடியூசர் சைட்லேருந்து மிகப்பெரிய சப்போர்ட் எனக்கு இருந்தது. ஏன்னா எங்களுக்கு முன்னாடியே வந்து அவர் லொக்கேஷனில் போய் பார்த்துட்டு எங்களுக்கு தேவையான உதவிகள்
நாங்கள் போய் செய்ய வேண்டிய வேலைலாம் வந்து அவரே காலையில் சீக்கிரமாக போய் நின்று வேலை செய்வார். அதே மாதிரி ஒவ்வொரு விஷயம் வந்து தேடி தேடி நாங்கள் என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், அது எங்கே போனால் ஒரு நல்ல விஷயமா இருக்கும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் வந்து மிகப்பெரிய சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அதே மாதிரி டைரக்டர் சார் வந்து ஒவ்வொரு விஷயமும் ரியலிஸ்டிக்னா அப்படி ஒரு எனக்கு அதில் பிடிச்சிருந்த ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு ஊற்றுல வந்து தண்ணி வேணும், அது காஞ்சி ஆறுது. ஆக்சுவலாக அதில் வந்து ஊற்றெல்லாம் தண்ணி எல்லாம் வரதுக்கான வாய்ப்பே இல்லை. நீங்கள் அதை பார்த்தா தெரியும், அது வந்து ஒரிஜினல் ஊற்றுன்னு நினைப்பீங்க. ஸோ அது எப்படி பண்ணணுங்கிற விஷயத்தை முதற்கொண்டு எங்களுக்கு உறுதுணையாக இருந்து ஒவ்வொரு சீன்லையும் அந்த காட்டுக்குள்ளே சார் நடந்து வர்றது வந்து பெரிய விஷயம், சாதாரண விஷயங்கள். லொக்கேஷன் பார்க்கும்போதே எனக்கெல்லாம் கொஞ்சம் நெருடலாக இருந்தது. இது நம்ம டெக்னீஷியன்ஸ் எல்லாம் இந்த மாதிரி நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு பயத்தோடய நான் ட்ராவல் பண்ணேன். ஆனால் அவரை பார்த்ததுக்கப்புறம் சாரோட இது இருக்கும்போது நமக்கு ஒன்றும் கவலை இல்லை, நம்ம போயிடலான்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். எனக்கு முன்னாடியே போய் ஏறி நின்று சீக்கிரம் வாங்கன்னு வரேன். அந்த மலை உச்சியிலலாம் போகிறதெல்லாம் வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது. அதுவும் அந்த கேரளாவில் வந்து ஃபுல் டே ரெயின். இதில் நம்ம செயற்கையாக வர ரெயினை வந்து அப்பப்போ நிறுத்தலாம், நமக்கு தேவையான போது ரெயின் வர வைக்கலாம். ஆனால் ஃபுல் டே ரெயினில் வந்து ஷூட்டிங் பண்ணாங்க. அதெல்லாம் வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது. அந்த ஒரு லைட்டிங்குள்ளே பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து கேமராமேன் சார் எடுத்துக்கிட்ட அந்த எஃபோர்ட்டெல்லாம் வந்து மிகப்பெரிய விஷயம். ஸோ அதனுடைய வெளிப்பாடு இந்த படத்தினுடைய வெற்றி கண்டிப்பாக இருக்குன்னு நம்புகிறேன். நீங்களும் அதுக்கு உறுதுணையாக இருப்பீங்க நம்பி அனைவருக்கும் வணக்கம் விடைபெறுகிறேன். நன்றி. தேங்க்யூ சார். அடுத்தபடியாக அஜீஷ் அவர்களே பேச அழைக்கிறேன். பேச மட்டும் கூடாது என்பது ஒரு தாழ்மையான வேண்டுகோள். பிரஸ் அண்ட் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இங்கே மேடையில் வந்து நிறைய பேர் இருக்காங்க, எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் எங்களுக்கு வந்து கெஸ்ட்டாக வந்து எங்களோட படத்தை வந்து இப்படி இன்ஃபேக்ட் படத்தை பார்த்துருக்கீங்க, 2 பேரும் பார்த்து எங்களுக்கு இங்கே வந்து நீங்கள் பெரிய பூஸ்டாக எங்களுக்கு வந்து இங்கே வந்திருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். படத்தை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி இங்கே கூத்து கலைஞர்கள் இங்கே பெர்ஃபார்ம் பண்ணும்போது எனக்கு ஒரே விஷயம் தான் தோணுச்சு. என்னென்னா வந்து சாஃப்ட்வேரில் நாங்கள் பண்ணுற மியூசிக்கே இல்லைங்க, இவங்க வந்து இங்கே அதை பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த வைப்ரேஷன் இருக்குல்ல, அது வந்து ஏதோ ஒன்று பண்ணுச்சு எனக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அவங்கள இங்கே கொண்டு வந்து இங்கே இந்த மாதிரி ஒரு இது பண்ணது. அண்ட் எனக்கு வந்து இந்த படம் அலங்குங்கிற படம் வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தியேட்டர் ரிலீஸ் இந்த படம். ஏன்னா வந்து வெப் சீரிஸாக பண்ணியிருக்கேன், அப்புறம் வந்து ஓடிடி ஃபிலிம்ஸாக பண்ணியிருக்கேன். விலங்குன்னு ஒரு வெப் சீரிஸ் பண்ணேன். ஸோ அது பார்த்து தான் வந்து சக்தி பிரதர் வந்து நமக்கு என்கிட்ட வந்தார். அதில் வந்து இன்ஃபேக்ட் இந்த மாதிரி கலைஞர்கள் நிறைய பேர் வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. அதே மாதிரி அலங்கு படத்துலேயும் வந்து நிறையா பண்ணியிருக்கோம். ஏன்னா வந்து ஃபாரஸ்ட்டு, அப்புறம் வந்து ஏன்னா பார்டர் தமிழ்நாடு கேரளா பார்டர்னு வரும்போது ரொம்ப மெனக்கெட்டு நானும் டைரக்டரும் நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். பேக்ரவுண்ட் ஸ்கோர்னு வரும்போது நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். இங்கே இருக்கும்போது சவுண்ட்ஸ் ஒரு மாதிரி இருக்கணும், கேரளாவுக்கு போனதுக்கப்புறம் சவுண்ட்ஸ் வேறு மாதிரி ஆகணும், அப்புறம் ஒரு கேரக்டருக்கு ஒரு தீம் வச்சுருக்கோம். நிறைய லைவ் போகணுங்கிறது என்னோட ஒரு விருப்பமாக இருந்துச்சு. இந்த படத்துக்கு மட்டும் இல்லை, எந்த படத்துக்காக இருந்தாலும் லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கணுங்கிறது தான் என்னோட ஒரு விருப்பம். ரொம்ப வந்து கீபோர்ட்லேயே வந்து எல்லாத்தையும் பண்ணி ரொம்ப போர் அடிக்குதுங்கிற அந்த ஒரு ஃபீலிங் எனக்கே வருது. ஸோ அப்படி இருக்கும்போது கொஞ்சம் நாம் கொஞ்சம் சவுண்ட்ஸாக கொஞ்சம் வித்தியாசமாக கொடுக்கணுங்கிறது என்னோட ஆசை. எல்லா படத்துலையும் நான் அது பண்ணுவேன், பட் இந்த படத்தில் இன்னும் அதிகமாகவே பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து படம் இன்னும் ஸ்கிரிப்ட் அதுக்காக டிமாண்ட் பண்ணதுனால சாங்ஸாகவும் சரி, பேக்ரவுண்ட் ஸ்கோராகவும் சரி நிறைய மெனக்கட்டு பண்ணியிருக்கோம். அண்ட் ஆக்டர்ஸ் ஆகட்டும், டெக்னீஷியன்ஸ் ஆகட்டும், எல்லா டிபார்ட்மெண்ட்டும் வந்து ரொம்ப 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 மனசுலேருந்து, பாட்டம் ஆஃப் த ஹார்ட்லேருந்து நாங்கள் வந்து இந்த படத்துக்கு ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ அது உங்களுக்கு படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், ட்ரெய்லரில் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். படம் பார்க்கும்போது நிச்சயமாக தெரியும். நாங்கள் ஒரு சின்ன டீம், ஆனால் வந்து எங்களோட ஃபுல்லஸ்ட் பொட்டென்ஷியல் போட்டு நாங்கள் இதுக்கு ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் வந்து மக்களும் வந்து எல்லாருக்கும் வந்து இது போய் சேரும் அப்படிங்கிறது என்னோடது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. நன்றி. தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ ஸோ மச். அடுத்தபடியாக தினேஷ் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம்.
எல்லாருக்கும் வணக்கம். அலங்கு சக்திவேல் சார்ன்றதோட அவர் கூட அவர் கூட எப்போ பேச இருங்க ஐயா, ஸ்பாட்டில் எப்படி வேணால் கத்தி அங்கே வேலை பார்த்துடலாங்க ஐயா. மீடியாவுக்கு முன்னாடி பேசுகிறது கொஞ்சம் எப்போவுமே பதட்டமாக தான் இருக்குது சார். 80 படம் பண்ணாலுமே இன்றைக்கும் பேசும்போது பதட்டமாக தான் இருக்குது. சக்திவேல் சார் வந்து எப்படின்னா, ஒரு சிலர் கூட எவ்வளோ பேரை நம்ம படத்தில் ஒர்க் பண்ணுறோம், எவ்வளோ பேர் கூட நம்ம ட்ராவல் பண்ணுறோம், பார்க்குறோம், கொள்கிறோம். ஆனால் அவர் கூட வந்து எப்படின்னா, ஒரு குடும்ப உறுப்பினர், என் அண்ணனோ தம்பி, என் குடும்பத்தில் ஒருத்தராக தான் அவர் கூட இன்றைய வரைக்கும் பழகுறோம். அப்போ ஏற்பட்ட நல்ல மனசுக்கு சொந்தக்காரர். அவர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதோட கூட இருக்கிற இந்த படத்தில் வேலை செஞ்ச ஒருத்தரும் நல்லா வரணும்னு நினைக்கிறதுல அவரை எப்படி சொல்கிறது, அவரை மிஞ்சிக்கிற ஆள் இல்லை. அப்பேற்பட்ட நல்ல மனசுக்கு சொந்தக்காரர் அவர். அடுத்து நம்ம ஹீரோ டிஜி. இந்த படத்தில் வந்து காடு, மலை மூணுமே, ஏன்னா வெறுமே அவங்களுக்கு கொடுக்குறது எல்லாமே இயக்குனர் வந்து கொடுக்குற இடமே வந்து ஒரு முள் புதரு இல்லை ஒரு மலை இல்லை மலையிலேருந்து கீழே விழுந்தா போய் சேர்கிற இடமா தான் இருக்கும். அந்த மாதிரி இடத்துல தான் ஃபுல் படமே வேலை பார்த்துருக்குறோம். ஒரு இடத்துக்கு திடீர்னு கூட்டம் போயிட்டு ஃபுல்லாக முள் இருக்கும், இங்கே ஓட சொல்லுங்கள், இங்கே சேஸ் எடுக்கலாம் சார், என்ன சார் பண்ணுறது, இங்கே சேஸ் எடுக்கலான்னு இல்லை பண்ணல. ஆனால் அந்த எல்லாத்தையுமே மனக்கெட்டு எந்த ஒரு இடத்துலையும் முகம் சுளிக்காமல் அவ்வளோ கால் வலிகள் இருந்தும் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாள் ஆக்ஷன் சீக்வன்ஸ் நான் ஒர்க் பண்ணியிருப்பேன். 20 நாளுமே ஓட விட்டு அவரை அவ்வளோ கொடுமைப்படுத்தியிருக்கிறேன் இந்த படத்தில். அது இல்லாமல் கூட ஒரு 2 பசங்க இருக்கிறானுங்க. அதாவது அந்த 2 பசங்க ப்ளஸ் வந்து ஹீரோ 3 பேருமே மேக்கப் பிளட்டு போடுவாங்க. ஷார்ட்டு முடிஞ்சோடனே பிளட்டை துடைப்பாங்க. கூட உள்ளே பார்த்தீங்கன்னா நெஜ பிளட் வெளியே வந்துட்டு இருக்கும். மாஸ்டர் இது நெஜ பிளட்டு மாஸ்டர், மேக்கப்பு கிடையாது அப்படின்வாங்க. ஸோ அந்த அளவுக்கு மனக்கெட்டு கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கிறாங்க. கண்டிப்பாக இந்த படம் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பேர் வாங்கி கொடுக்கும்னு நினைக்கிறேன். அதேமாதிரி டிஜி ப்ரோ இது ஃபஸ்ட்டு படம் ஃபைட்டு பண்ணுற மாதிரியே கிடையாது. ஏன்னா ஃபஸ்ட்டு ஃபைட்டு நான் பண்ணும்போதே அவ்வளோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஆக்டர் எந்த அளவுக்கு பண்ணுவாங்களோ அந்த அளவுக்கு அவர் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ டிஜி ப்ரோ. கண்டிப்பாக டிஜி ப்ரோ அண்ட் அந்த 2 பசங்க கண்டிப்பாக அவங்க சப்போர்ட் இல்லைன்னா இந்த அளவுக்கு நான் பண்ணியிருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. தேங்க்யூ. அண்ட் தென் அடுத்ததாக நம்ம ப்ரொடியூசர்ஸ் சபரி சார் அண்ட் சங்கமித்ரா மேம் வந்து ஃபஸ்ட் டைம் நம்ம இந்த படத்தோடைய ஷோ பார்க்கும்போது பார்த்தேன். அவ்வளோ பெரிய இடத்துல இருந்தாலும் ஃபஸ்ட் டைம் அவங்கள பார்க்கும்போது அவ்வளோ ஒரு தன்மையோடு அவ்வளோ ஒரு சாஃப்டான நேச்சரை பார்த்து அவங்கக்கிட்ட அவ்வளோ நம்ம யார் என்னன்னு தெரியலனாலும் நம்ம சொல்லும் போது அவ்வளோ தன்மையோடு அவங்க அவ்வளோ சாஃப்டாக பேசும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்ததுங்க. தேங்க்யூ. சபரி சார், அதாவது இந்த படத்துக்கு பெரிய தூணுன்னா அவர் தான். காலையில் 6 மணிக்கு ஷூட்டிங்னா 5:30 மணிக்கே வந்து எல்லாத்தையும் அடித்து கட்டி கூட்டின்னு வந்து ஸ்பாட்டில் நிற்க வச்சுருவார். 6 மணிக்கு நம்ம பேக்கப் பண்ணலான்னு நினச்சா இன்னும் 6 மணி இருக்குது, 6 மணி தான் மாஸ்டர் ஆகுது, இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் போகலாம் அப்படி போட்டு நம்மளை விரட்டுவார். 6:30 மணிக்கு சரி சார் லாஸ்ட் ஷாட் முடிச்சிடலான்னா, இருங்க மாஸ்டர் இன்னொரு வாட்டி பண்ணிடலாம், அந்த இன்னொரு கட்டு போகணும்னு சொன்னீங்களே அது பண்ணிடலாமா அப்படின்னு. அப்படிலாம் வந்து ஸ்பாட்லேயே இருந்து ஒரு நாளும் வேலை பார்த்துருக்காரு. கண்டிப்பாக அவருக்கு இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கணும். நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணி கண்டிப்பாக இதுக்கப்புறமா அவங்க இந்த வெற்றி மூலிமா இன்னும் மேலும் மேலும் நிறைய படங்களை அவங்க பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்கப்புறம் இந்த படத்தோட டீம், நம்ம கேமராமேன் சார், அதாவது நம்ம அவர் விரட்டுவாருன்னு நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் அவரை ஷார்ட் ரெடி சார் போகலாம்னா நான் எப்போ ரெடி வாங்க போகலாம் அப்படின்வாரு. அவ்வளோ ஸ்பீடாக, ஏன்னா மேக்ஸிமம் நைட் ஷூட்டு அவ்வளோ இல்லை. ஒரு ஷார்ட்டுக்கு கிளைமேக்ஸ்லாம் ஃபுல்லாக ஹை ஸ்பீட்ஸ் ஷார்ட்ஸ் நிறையா இருந்தால் அதுக்கு எக்ஸ்போஷர் கம்மியாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி அவருக்கு டைம் கொடுத்தா லைட் பண்ணும். ஆனால் எல்லாமே டக்குன்னு அவ்வளோ வேகமாக ஓடுவார், அவ்வளோ வேகமாக வேலை பார்ப்பார். தேங்க்யூ சார். கண்டிப்பாக நீங்கள் இல்லைன்னா இந்த படத்துக்கு நான் இவ்வளோ வேகமாக வேலை பார்த்துருக்க முடியுமா, இவ்வளோ நல்லா நான் பண்ணியிருக்க முடியுமா எனக்கு தெரியல சார். தேங்க்யூ பாண்டி சார். ஆர்ட் டைரக்டர் சார், எல்லா ஃபைட்டர்ஸுக்கும் வந்து ஒரு சில இடத்துல சேஃப்டி இருக்கும், நிறையா கிளாஸ் பிரேக்கு, நிறையா ப்ராப்பர்ட்டி பிரேக்ஸு எல்லாம் இருக்குது. ஏன்னா சில இடத்துல நம்மளுக்கே தெரியாமல் நம்ம வாங்குற இடத்துல கண்ணாடிகள்லாம் உடைக்கும் போது பெரிய பெரிய பீஸ் கண்ணாடியாக வரும். ஃபைட்டர்ஸ் அவ்வளோ கஷ்டப்படுவாங்க, அடிப்படுவாங்க, தையல் போடுவாங்க. ஆனால் இதில் அவர் கொடுத்த எல்லா ப்ராப்பர்ட்டியுமே, எல்லா கிளாஸஸுமே அவ்வளோ நல்ல விதமாகவும் அவர் பார்த்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்து ஒருத்தர் கூட ஒரு சின்ன கீழல் கூட படாத அளவுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருக்காரு. தேங்க்யூ ஆர்ட் டைரக்டர் சார்.
அண்ட் தென் இந்த ஸ்ரீலேகா மேடம் ஒரு ஃபைட்டு பண்ணியிருக்காங்க கிளைமேக்ஸில். டைரக்டர்ஸ் அப்படி மன்னிச்சிருங்க சார். சரிங்க சார். சரிங்க சார். நம்ம சக்திவேல் சார் அவர் எந்த படம் பண்ணாலுமே அது வெற்றி தான். அவர் எப்படி சொல்கிறது, ஃபஸ்ட் டைம் அவரை போய் மீட் பண்ணும்போது படத்தை பார்த்துட்டு சார் அந்த ஃபைட்டை பார்த்துட்டு சார் ஃபைட் எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருக்கீங்க, சூப்பராக பண்ணி அந்தமாரி ஒரு பெரிய மனிதர்கிட்ட வாழ்த்து வாங்குறதுலாம் எனக்கு அவ்வளோ கௌரவமாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ சக்தி சார் அண்ட் அருண் விஸ்வா சார், தேங்க்யூ ஃபார் கம்மிங் சார். தம்பி சார் தேங்க்யூ ஃபார் கம்மிங் ஹியர் அண்ட் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் சார். நம்ம இல்லை அப்பானி சார் பாவம் ஒரு கிளைமேக்ஸில் குண்டு வைக்கும் போதெல்லாம் அவர்கிட்ட சொல்லவே இல்லை. இல்லை இல்லை சார் சார் டீசர்லேயே இருக்கிறதுனால சொல்கிறேன் சார், டீசர்லேயே இருக்கிறதுனால சொல்கிறேன் சார். டீசர்லேயே அந்த ஷாட் இருக்குது சார். குண்டு வச்சு போட்டு சொல்லவே இல்லை அவர்கிட்ட, நின்றுக்கிட்டே இருக்காரு ஷாட்டில். சார் நடிக்கிறது மட்டும் தான் நான் க்ளோஸ் பண்ணுறேன். ஆமாம் சார், ஏன்னா எங்கே நான் குண்டு வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே ஓடி போயிடுவாங்கன்றதுக்காக சொல்லவே இல்லை. ஷார்ட் ரெடி, டேரக்டருக்கு தெரியும், கேமராமேனுக்கு தெரியும். முடிச்சுட்டு ரெடி சார் போகலாமா சார், டேக் போகலாம், ரோல் கேமரா ஓகேம்மா சார், ரெடிமா சார், ரெடிமா சார், ரோல் கேமரா ஆக்ஷன் ஒன்று டம்மால் கொண்டு வச்சு ஒரிஜினல் ரியாக்ஷன் இருக்கும் சார் அந்த படத்தில், பாருங்க. சாரி சார். அண்ட் தென் தேங்க்யூ. பத்திரிகை நண்பர்களுக்கு ஒரே ஒரு ரெக்வஸ்ட்டு, படம்லாம் எப்போவுமே ரிலீஸ் ஆகும்போது படத்தோட கதை எல்லாமே ரிவ்யூ பண்ணுவீங்க, நல்ல விதமாக நல்ல படங்களுக்கு நல்லதாக சொல்லுவீங்க, இந்த படத்துக்கும் நல்லதாக சொல்லுவீங்கன்னு நம்புகிறேன். ஏன்னா படம் கண்டிப்பாக நல்லா வந்திருக்கு, படத்தை நாங்கள் பார்த்துட்டோம். அதேமாரி பர்சனலாக எங்களோட ஒரு ஃபைட் மாஸ்டராக என்னோட ஒரு ரெக்வஸ்ட்டு, படத்தில் எல்லாமே எழுதுவீங்க, ஒரு சிலர் மட்டும்தான் இந்த சண்டை காட்சிகளையும் குறிப்பிட்டு சொல்லுவீங்க. நாங்களும் ஒர்க் பண்ணுறோம், நீங்கள் சொல்கிற ஒரு கெட்டதாக இருக்கட்டும், நாங்கள் பண்ண கெட்டதாக இருக்கட்டும், நல்லா பண்ணாலும் சரி நல்லா பண்ணாலும் சரி, நீங்கள் சொல்கிறதுனால நீங்கள் போடுற ரிவ்யூ, அதாவது நாங்கள் சம்பாதிக்கிறத விட நீங்கள் எழுதுகிற எழுத்துக்கள் தான் எங்களுக்கு அதோட அதிகமான சம்பளம். நீங்கள் நல்லா பண்ணாலும் நல்லா பண்ணணுன்னு சொன்னீங்கன்னா அதை நாங்கள் திருத்திப்போம், நல்லா பண்ணணும்னு சொன்னீங்கன்னா அதை பூஸ்டாக என்கேஜாக ஏற்றுக்கிட்டு இன்னும் சந்தோஷத்தோடு இன்னும் நல்லா பண்ணணும்னு நாங்கள் நம்புவோம். தேங்க்யூ. உங்களோட சப்போர்ட் இந்த படத்துக்கு இருக்கணும்னு நினைக்கிறேன். நன்றி நன்றி. தேங்க்யூ. வாய்ஸில் ஃபுல் ஷேக் இருந்தாலும் தம் கட்டி ஃபினிஷ் பண்ணிட்டாப்ல. நன்றி நன்றி பிரதர். செல்ஃபி பார்க்கும்பொழுது இது ஒரு டெபியூ பெர்ஃபார்மரோட பெர்ஃபார்மன்ஸ் மாதிரியே இல்லைன்னு தான் யோசிச்சுட்டு இருந்தோம். அப்போ தான் தெரியுது கூத்துலேருந்து ஆரம்பிச்சிருக்கு மொத்த கேம் ஒன்று. மிஸ்டர் டிஜி அலையஸ் குணாநிதி அவர்களை பேச அழைக்கிறோம். ஊடக நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள், ஸ்டேஜில் இருக்கிற சக்திவேல் அண்ணன், தோழர் கொற்றவை, நான் ஃபாஸ்ட்டாக சொல்லிடுறேன், ரொம்ப டைம் ஆகிடுச்சு. மியூசிக் டைரக்டர் ராஜேஷ் ப்ரோ, என்னுடைய தங்கை சங்கமித்ரா சௌமியா அன்புமணி அவர்கள், தமிழ் இயக்குனர் லபர்பந்தோடைய இயக்குனர் அருண் விஸ்வா சார், ப்ரொடியூசர் சார். சார் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் யுவர் அப்கமிங் மூவி. விக்ரம் சார் வச்சு படம் பண்ணுறாரு, இன்றைக்கி தான் அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. ஆல் தி பெஸ்ட் சார். அப்பானி சார் ப்ரோ, டிஓபி பாண்டிகுமார் சார், ஸ்டண்ட் மாஸ்டர் தினேஷ் காசி சார், அஜய், என்னுடைய தம்பியுடையான் படைக்கஞ்சான்னு சொல்லுவாங்க, அது உண்மை. என்னுடைய சகோதரர் சகோதரிஷ் அவர்கள், ஆர்ட் டைரக்டர் ஆனந்த் சார், எங்கள் அம்மா ஸ்ரீரேகா, எல்லாத்தையும் தாண்டி எங்களுடைய இயக்குனர் சக்திவேல், எஸ்பி சக்திவேல் அவர்கள். செல்ஃபி கலைப்புலி தானு சாரால் பண்ணோம். தானு சார் இல்லைன்னா இந்த மேடை கிடையாது, நான் அது எப்பயுமே சொல்கிறது தான். அந்த சின்ன படத்தை எங்களை கொண்டு போய் பொசிஷன் பண்ணி ஒரு தயாரிப்பாளராக என்னுடைய தம்பியை ஒரு திரைத்துறை ஒரு சின்ன நடிகராக எனக்கு ஒரு அறிமுகம் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, கதை கேட்டுக்கிட்டு இருந்தோம். அப்போது தாஸ் ராமசாமி டோரா இயக்குனர் அவர்கள் தம்பி நீ நிறைய கதை கேட்குற, சும்மா இந்த கதையை கேளு அப்படின்னாரு. அப்போ தான் சக்திவேல் சார் எனக்கு அந்த கதை சொன்னார். சொன்ன உடனே நான் பயங்கரமாக என்கேஜ் ஆகிட்டேன். ஆனால் இந்த படம் பண்ணணும்னா ஒரு குறிப்பிட்ட பொருட்செலவாகும். இந்த விஷன் ப்ரொடியூசர்ஸ்க்கு தேவை. எப்பயுமே புதுமுகங்கள் பண்ணால் தான் ஒர்க் அவுட் ஆகும், பெரிய ஸ்டார் பண்ணால் ஒர்க் அவுட் ஆகாது. கரெக்டாக. ஸோ இது எப்படி நான் கன்வின்ஸ் பண்ணுறது? ஏன்னா எங்கே போனாலும் நியூ ஃபேஸாப்பா அப்படின்வாங்க, அறிமுகமாக இது பிஸ்னஸ் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, நான் இந்த கதையை என்னுடைய தங்கை சின்ன வயசுலேயே நாங்கள் நிறைய கூத்து, நீங்கள் பார்த்துருப்பீங்க எங்களுடைய கூத்து கலைஞர் அவர்கள் எல்லோரும் இங்கே உங்களுக்கு அறிமுகம் பண்ணணும், அது எங்களுக்கு பெரிய ஆசை. ஐயா ஏழுமலை ஐயா அவர்களுடைய கூத்துப்பட்டறையில் தான், தெருக்கூத்தில் தான் நாங்கள் நடிப்பு பயின்று வந்தோம். ஸோ உங்கள் முன்னாடி அவங்களை கொண்டு நிறுத்தணும் அப்படின்றது தான். ஏழுமலை ஐயா அவர்கள் இல்லை, அவங்களுடைய மகன்கள் தான் இவங்க 2 பேரும். ஸோ நீங்கள் உங்கள் முன்னாடி காட்டணுன்ற ஒரு ஆசை அது இன்றைக்கி நடந்துருச்சு. அப்போ தங்கச்சிக்கிட்ட இந்த மாதிரி ஒரு கதை கேட்டேன் அப்படின்னு சொல்லி ஃபோன்லேயே சொல்கிறேன். சொன்ன உடனே அவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருச்சு, தம்பி சபரீஷுக்கும் ரொம்ப பிடிச்சிருச்சு. 3 பேரும் டிஸ்கஸ் பண்ணுறோம். எங்களுக்கு தெரியும் இது பெரிய ரிஸ்க்கு அப்படின்ட்டு.
ஏன்னா நம்ம தானு சார் கிட்ட தான் நம்ம கற்றுக்கிட்டு வந்திருக்கோம். பட் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு கதையை எடுக்கிறதுல தான் ஒரு சேலஞ்ச் இருக்குன்னு தயாரிப்பாளர்கள் ஃபீல் பண்ணாங்க. எனக்கும் நடிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் தமிழ்நாட்டிலேருந்து கேரளாவுக்கு போகிறாங்க, அங்கே அவங்க படுற கஷ்டம், இந்த மாதிரி வாழ்க்கையை நான் டே டு டே லைஃப் நான் பார்த்தது கிடையாது. ஸோ இதை வந்து இயக்குனர் சொல்லும்போது எனக்கு அதை ஒரு சேலஞ்சாக எடுத்து பண்ணணும்னு பண்ணோம். டெஃபினட்டாக ரொம்ப நல்லா வந்திருக்கு. இது நாங்கள் 3 பேர் மட்டும் யோசித்தது, அடுத்தது டீமாக எல்லோரும் சேர்ந்து இது ஒரு மேஜிக் மாதிரி அமைஞ்சது. எல்லாமே எப்படி சொல்கிறது, எல்லாமே அமைஞ்சு கடைசியில் சக்திவேல் அண்ணா அவருடைய நான் ரிலீஸ் பண்ணி தரேன்னு சொல்லி அந்த படம் போய் இன்றைக்கி போய் சூப்பர் ஸ்டார் வரைக்கும் போய் அவர் போய் அந்த டீசரை பார்க்கும்போது எங்களுக்கு அவ்வளோ பெரிய ஒரு அங்கீகாரமாக அதை நாங்கள் நினைக்கிறோம். சார் பார்த்துட்டு ட்ரெய்லர் பார்த்த உடனே டெஃபினட் ஹிட் சக்திவேல், டெஃபினட் ஹிட் அப்படின்னாரு. அது வந்து அன்றைக்கி ஃபுல்லாக அவர் தூங்கவே இல்லை. ட்ரெய்லரில் எங்களால் ஒரு 2 நிமிஷம் உங்களை வந்து என்கேஜ் பண்ண முடிஞ்சது. நிச்சயமாக படத்துலேயும் அவர் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். அண்ட் அலங்கு திரைப்படம், இந்த படம் நாங்கள் பண்ணிட்டோம். 27ஆம் தேதி திரையரங்குகளில் வருது. நீங்கள் பார்த்து உங்களுக்கு முன்னாடி உங்களுக்கு தான் முதல்ல ஃபஸ்ட்டு ஷோ வந்து நீங்கள் தான் பார்ப்பீங்க. நீங்கள் பார்த்துட்டு உங்களுடைய உண்மையான விமர்சனங்கள் நீங்கள் வைங்க, அதை நாங்கள் கற்றுக்கிட்டு அடுத்த படத்தில் நாங்கள் எங்களை மெழுகேற்றிக்கிறோம். எல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். சக்திவேல் எல்லாமே எனக்கு கூட இப்போ நடித்த இதயகுமார் அப்புறம் அஜய், இவங்க 2 பேரும் எங்கள் கூட படம் ஃபுல்லாக வருவாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. இவங்க ஒரு பேர் மாஸ்டர் அஜய், நான் கூட 18 இயர்ஸ்க்கு கீழே இருந்ததுனால தான் மாஸ்டர் ஒரு மாஸ்டர் படத்தில் நடிச்சிருக்காரு, அதனால மாஸ்டர் அஜய் அப்படின்ட்டு. ஆனால் நிச்சயமாக அலங்கு படம் வந்த அப்புறம் அலங்கு அஜய், அலங்கு இதயகுமார், அலங்கு ஸ்ரீரேகாமா, அலங்கு கொற்றவைன்னு ஒரு பேர் வருன்ற ஒரு ஆசை. அலங்கு குணாநிதியும் வரணும் அப்படின்ட்டு. ஸோ அடுத்து தினேஷ் காசி மாஸ்டர் முடிஞ்ச அளவுக்கு கதையை சொல்லாமல் இங்கே பேசிட்டாரு. ஆனால் அடி எனக்கும் அப்பாண்டி சொல்கிறதுக்கும் அடி வாங்கின அடி எங்களுக்கு தான் தெரியும். அந்த மாதிரி இப்போ வரைக்கும் எனக்கு ஒரு பேக் பெயின் இருக்கும். இந்த படத்தில் தான் அதை நான் ஒரு விழுப்புண்ணாக வச்சுக்கிறேன் மாஸ்டர். அப்புறம் இங்கே பேசிட்டு போன மிஷ்கின் சார் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. நாங்கள் கேட்டவுடனே எங்களுக்கு நேரம் ஒதுக்கி வந்து பார்த்தாரு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களுக்கு நாங்கள் நன்றி கடன் பட்டிருக்கோம். நம்ம சிவகார்த்திகேயன் சார் வந்து படத்தை பாராட்டி ட்ரெய்லரை பாராட்டி சொல்லியிருக்காரு. சீமான் அண்ணன் எப்பயுமே ஃபோனில் வந்து குணா தம்பி சண்முக அண்ணன் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. குணா சண்முகம் சொன்னால் படம் நல்லா வந்திருக்குன்னு பாசிட்டிவ், ஐயோ அண்ணன் வாய்ஸ் போடுறாருன்ட்டு ரெகுலராக 2 நாளைக்கு முன்னாடி கூட ப்ரெஸ் நோட்டில் எங்களை வாழ்த்தி இந்த படம் நல்லா வரணும்னு வாழ்த்தியிருக்காரு. சீமான் அண்ணன் அவர்களுக்கு எங்களுடைய மிகப்பெரிய நன்றி. தெருக்கூத்தில் ஆரம்பித்தது சின்னதாக நடித்தோம். அடுத்தது ஒரு சின்ன ட்ராமா பிளேயில் நடித்தேன். அப்புறம் ஒரு தியேட்டர் பண்ணேன். அப்புறம் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன். அப்புறம் ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் சின்ன கதாபாத்திரம் பண்ணேன். இன்றைக்கி ஒரு கதையின் நாயகனாக அலங்குன்ற ஒரு படத்தில் நடித்து இது ஒரு பெரிய இது அனைத்திற்கும் முக்கிய காரணம் வந்து எங்களுடைய ஐயா மருத்துவர் ஐயா ராமதாஸ் ஐயா அவர்கள் தான். அது நான் சொல்லலைன்னா அது தப்பாக இருக்கும். இந்த ப்ரெஸ்ஸு நீங்கள் வந்து பொலிட்டிக்கலாக இது பேசக்கூடாதுன்னு ஒன்று இருக்குது. பட் இருந்தாலும் எங்களுடைய தைலாபுர தோட்டத்தில் நாங்கள் இந்த கலைகள்லாம் ஊக்கப்படுத்தி எங்களை இன்றைக்கி நாங்கள் இந்த அளவுக்கு ஆர்வமாக வந்திருக்கோன்னா அதுக்கு காரணம் ஐயா தான். அப்புறம் சங்கமித்ரா அவர்களுடைய பெற்றோர் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுற எங்களுடைய டாக்டர் அன்புமணி அவர்களுக்கும் முனைவர் சௌமியா அன்புமணி அவர்களுக்கும் என்னை பெற்றெடுத்த தாய்க்கும் தந்தைக்கும், அப்பா இங்கே வந்திருக்காரு, தாய்க்கும் தந்தைக்கும் என்னுடைய மனைவி எல்லாருக்குமே இது ஒரு நன்றியாக டக்குன்னு சொல்லிடுறேன். சொல்லனா தப்பாயிடும். அண்ட் யாரையா விட்டுட்டேன்னா கூட அது ஒரு பதட்டத்தில் தான் விடுறேன், மற்றபடி மறந்து விடல. என்னென்னா நான் ஒரு அனாட்டமியிலேயோ ஒரு போஸ்ட்மார்ட்டமோ ஒரு முதல் பிரசவமோ நான் மருத்துவராக இருக்கிறதுனால அங்கெல்லாம் இல்லாத பதட்டம் ஒரு படத்தில் ஒரு கதையின் நாயகனாக நடித்து இப்போ உங்ககிட்ட காட்டும்போது ஒரு பெரிய பதட்டம் இருக்குது. அந்த பதட்டத்தில் நான் சில பேரை விட்டுருப்பேன். மற்றபடி நீங்கள் அனைவரும் இதை சப்போர்ட் பண்ணணும். இந்த அலங்கு படத்தை நீங்கள் வெற்றிபெறமாக நீங்கள் இந்த சினிமாவை நீங்கள் பார்த்து நீங்கள் கொண்டு நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். டிசம்பர் 27 படத்தின் திரைப்படம் வந்து உலகம் ஃபுல்லாக சக்தி அண்ணன் பார்த்துப்பாரு. ஆனால் அதுக்கு முன்னாடி முதல்ல உங்களுக்கு நாங்கள் காட்டிடுவோம், நீங்கள் பார்த்து எழுதிடுவீங்க. ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும். சார் குமரேசன் சார் அவர்களுக்கு ரொம்ப நன்றி இந்த நிகழ்ச்சி எல்லாருமே. அப்புறம் அபிஷேக் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுவார். சீக்கிரம் ஒர்க் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ. ப்ரோ லாஸ்ட் 15 இயர்ஸில் வந்து கண்டென்ட் மூலமாக தான் ஹீரோக்கள் ஆகிருக்காங்க. நீங்களும் நல்ல கண்டென்ட் மூலமாக தான் ரீச் ஆகிட்டு இருக்கீங்க. இன்னும் பெரிய பெரிய படங்கள் உங்களுக்கு வரணும்னு வாழ்த்துறோம். நன்றி, வணக்கம். இவர் கையில் போட்டிருக்கிற காப்பு வச்சு தான் எல்லாருமே வேலை வாங்குறாருன்னு நினைக்கிறேன். மிஸ்டர் சபரீஷ் அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டே கூப்பிடுவேன்னு சொன்னாங்க, ரொம்ப லாஸ்ட்டாக கூப்பிட்டு சரி செல்ஃபி வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு படம். அந்த படத்தில் ஒரு நல்ல அனுபவம்.
அப்புறம் இண்டஸ்ட்ரிக்கு எங்களுக்கு ஒரு நல்ல அறிமுகம் தானு சார் மூலமாக கிடச்சிது. சரி, அது முடிஞ்சிருச்சு, நல்லபடியாக முடிஞ்சிச்சு, வெற்றி படமாக இருந்துச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணலாம்னு சொன்னால் கதை கேட்டுட்டு இருந்தோம். அப்புறம் ப்ரொடக்ஷன் வந்தது எதுனா மெயின் ரீசன்னா அண்ணன் வந்து ஹீரோவாக பண்ணணும் அப்படின்ட்டு தான் நாங்கள் படம் ப்ரொடியூஸ் பண்ணவே வந்தோம். சரிட்டு 2-3 கதை கேட்டுருந்தோம். அப்புறம் அலங்கு கதை அப்புறம் மிஸ் பண்ணிட்டேன். அலங்கு கதை அண்ணன் வந்து கேட்டிருக்காங்க. கேட்டுட்டு சொன்னாங்க. எனக்கு இந்த படம் வந்து ஆக்சுவலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அவுட்டோர் போய் ஷூட் பண்ணோம் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்தோம். அப்புறம் சங்கமித்ரா அவர்களும் வந்து கதை கேட்டாங்க. அவங்க படம் பிடிச்சிட்டு நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நம்ம மட்டும் பண்ணுறது இல்லாமல் அவங்களும் சேர்ந்து நம்மளோட பண்ணுறது வந்து அப்போ எப்போ ப்ரொடியூசர் சங்கமித்ரா இந்த ப்ராஜெக்ட் உள்ள வந்தாங்களோ இந்த அலங்கு படம் வந்து அப்போவே வந்து அடுத்த கட்டத்துக்கு படம் வந்து போயிடுச்சு. எனக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸு. ஏன்னா நாங்கள் சின்ன வயசுலேருந்தே ஒன்றா எல்லாம் ட்ராமா பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப பெரிய ஒரு கான்ஃபிடென்ஸு. டீமுக்குமே பெரிய சப்போர்ட்டாக இருந்துச்சு அவங்க கூட வந்தது. அப்புறம் வந்து சக்தி ப்ரோ கதை சொன்னார். ரொம்ப சுவாரஸ்யமாக சொன்னார், அழகாக சொன்னார். என்ன கதை சொன்னாரோ, என்ன ப்ராமிஸ் பண்ண முன்னோட்டமாக ட்ரெய்லரில் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. அப்புறம் இது ஸ்டண்ட் மாஸ்டரு இப்போ 20 நாள் கிட்ட படம் ஃபுல்லாக ஃபைட் சீக்வன்ஸு. என்ன சொல்கிறது, அவங்க டீம்லாம் செத்துட்டாங்க உண்மையாலுமே. அசிஸ்டன்ஸ் நரேஷ் இவங்களாம் இருப்பாங்க. காடில் அவங்களுக்கு முன்னாடியே போயிடுவேன். ஷூட்டிங்கில் வந்து என் காதில் வந்து வாக்கி டாக்கி இருக்கும். நம்ம ப்ரொடக்ஷன் டீமுக்கு வாக்கி டாக்கி கொடுத்துருவேன். போட்டு டார்ச்சர் பண்ணுறது தான் வேலை. ஏன்னா நல்லா நம்ம பண்ணணும், படம் சீக்கிரம் பண்ணணும். ஸ்டண்ட்டு ரொம்ப கரெக்டாக பண்ணணும். அது சூப்பராக ஸ்டண்ட் மாஸ்டர் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணிட்டார். அப்புறம் டிஓபி பாண்டிகுமார் ப்ரோ எல்லா விஷுவல்ஸ் டைரக்டருக்கு என்ன விஷுவல்ஸ் வேணுமோ பொறுமையாக கரெக்டாக அழகாக நிதானமாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணார். படம் முன்னோட்டமாக இருக்கட்டும், படத்தை பார்த்தவங்களாக இருக்கட்டும், எல்லாருமே விஷுவல்ஸ் சூப்பராக இருக்கும். தனியாக அவருக்கு ஒரு மென்ஷன் ஒன்று கொடுத்தாங்க. அப்புறம் ஆனந்த்ஜி ஆர்ட் டைரக்டர், இவருக்கு தேங்க்ஸ்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா டெய்லியும் ரொம்ப பேசிகிட்டு இருப்போம். எல்லாமே நம்மளுக்கு அவர் தான். இந்த ப்ரெஸ் ஈவெண்ட் கூட அவர் தான் எல்லாமே ஃபோனில் கேட்டுகிட்டே இருப்பார். அப்புறம் வேறு அஜீஷ் ப்ரோ நல்லா மியூசிக் போட்டிருக்காரு. அஜீஷ் ப்ரோ டக்குன்னு சீக்கிரம் ரொம்ப டக்குன்னு முடிச்சிடுறேன். பதட்டம்லாம் இல்லை. அப்புறம் அருண் விஸ்வா ப்ரோ அவர் வந்து நேற்று ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காரு. ஒரு ப்ரொடியூசர் இன்னொரு ப்ரொடியூசரை ரொம்ப வாழ்த்தினார். நல்ல படம் ஹிட் ஆகணும்னு சொல்ல ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அருண் விஸ்வா ப்ரோ அந்த மாதிரி எங்களை ரொம்ப வாழ்த்தினது. அப்புறம் தமிழரசன் பச்சைமுத்து பிரதர் படம் பார்த்துட்டு நைட்டு ஒரு 10-9 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. அரை மணி நேரம் டிஸ்கஸ் பண்ணி இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். ரொம்ப தைரியம் கொடுத்தாரு. அவருக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் லாஸ்ட்டாக ஒன்று சொல்லணும். ஆஸ் அ ப்ரொடியூசராக நான் சொல்கிறேன், இந்த படத்தில் நடித்த எல்லா ஆர்டிஸ்ட்டும், ஸ்ரீரேகா மேமாக இருக்கட்டும், அப்பானி சரத்தாக இருக்கட்டும், காளி வெங்கட், இதயகுமார், அஜய், அப்புறம் வில்லன் சைடு அப்பானி சரத்து, செம்பன் வினோதவங்களாம் ரொம்ப கரடு முறையான பகுதி. இது அட்டைப்பூச்சி வரும், பாம்பு வரும், கழுது புலி இருக்குன்றாங்க. ஒரு ஷூட்டிங் பண்ணோம், கழுது புலிலாம் வரும் அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் எதுவுமே பொருட்படுத்தாமல் ரொம்ப அதாவது பார்த்துக்கலாண்டா அப்படின்ற மாதிரி ஆர்டிஸ்ட் வந்து எல்லாருமே பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அத்திரப்பள்ளி ஃபால்ஸில் ஷூட் பண்ணோம். அங்கே பார்த்தா ஃபஸ்ட்டு அப்படியே கல்லெல்லாம் காஞ்சி கிடக்குது. அப்புறம் பார்த்தா மழை வருது. டேரக்டர் நீங்கள் ஓடுங்கன்றாங்க. ஸ்டண்ட் மாஸ்டர் கிரேன் கேட்குறாரு. லாஜிஸ்டிக்ஸ் இஷ்யூ. அங்கே கீழேருந்து மேலே எடுத்துன்னு வர முடியாது. இல்லை இருந்தாலும் ஆர்டிஸ்ட் 3 பேர் என்ன பண்ணாங்க, பார்த்துக்கலாம். ஏன்னா ஒரு சீக்வன்ஸ் ஒன்று இருக்குது. அதுக்கு வந்து ஃபைட்டர்ஸ் ஹெல்ப்போட அவங்க ஆர்டிஸ்ட் எல்லாமே வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. எவ்வளோ ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்காங்க. ஒரு ப்ரொடியூசராக நான் படத்தில் நடித்த எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் ரொம்ப பெரிய நன்றி. ரெஜின் ரோஸ் ப்ரோ அவருக்கும் பெரிய நன்றி. அவர் வில்லன் கேங்கோட மெம்பர் அவர். அப்புறம் ஃபைனலாக லாஸ்ட்டாக அதில் முடிச்சிடுறேன். இல்லைன்னா இப்போது சங்கமித்ரா வந்தாங்க ப்ராஜெக்ட்டுக்கு, எங்களுக்கு பெரிய சப்போர்ட்டு, எனக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸ் ஆக்சுவலாக. அப்புறம் எங்கள் டீமுக்கே ஒரு சக்தி ஒருத்தர் கொடுத்தாரு. யார் தெரியுமா? சக்தி வேலன் அண்ணன். அவர் தான். அவர் வந்து படம் பார்த்துட்டு ஐயோ எவ்வளோ நேரம் இப்போ ரொம்ப பெரிய சப்போர்ட்டு. அவர் சக்தி வேலன் அண்ணன் படத்தை ரிலீஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம் எங்களுக்கு. டீமில் இருக்கவங்க எல்லாருக்கும் கடைசியாக ஒரு சக்தி கொடுத்தது தான் எங்கள் சக்தி வேலன் அண்ணன். என்னது
ஆமாம், டேரக்டர் சக்தி ப்ரோ ஆரம்பித்தார். சக்திவேலன் அண்ணன் எங்களுக்கு முடிச்சு வைக்கிறாரு. அடுத்த படமும் அண்ணன் பண்ணுவார். அதான் அப்புறம் கொற்றவை விட்டுட்டேன். அவங்க ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் அலங்கு படம் இது குமரேசன் சார், சார் பிஆர்ஓ சார் குமரேசன் சார், ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணுமா இல்லையான்னு எனக்கு தெரியல, ஆனால் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா ரொம்ப நாள் பழக்கம் ஒரு சார். அப்புறம் அவங்க கூத்து அண்ணன் எல்லாருமே என்னெல்லாம் வந்து ட்ரௌசர் போட்டுருக்கிறப்ப பார்த்தவங்க அவங்களாம் அது வந்து பார்த்தாங்க. இப்போ இன்னி வரைக்கும் கூட இருக்கிறாங்க. இப்போது லாஸ்ட்டாக ப்ரெஸ் நீங்கள் தான் 27 படம் டிசம்பர் மாதம் படம் ரிலீஸ் ஆகுது. இந்த மாதம் செல்ஃபி படம் பண்ணோம், பெரிய ஆதரவு கொடுத்தீங்க. இந்த படம் நல்ல படம், உங்களுக்கு நிச்சயம் உங்கள் எல்லாருக்குமே நிச்சயம் பிடிக்கும். 27 ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் கண்டிப்பாக படம் பார்ப்பீங்க. பார்த்துட்டு கட்டாயம் இந்த படம் பிடிக்கும். பார்த்துட்டு நல்ல சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு ஹீரோ வந்து அடுத்து ஹீரோ அடுத்து தமிழ் சினிமாவுக்கு வராரு. நல்ல ஹீரோ, ப்ரொடக்ஷன் ஃப்ரெண்ட்லி ஹீரோ. அவர் வேறு கம்பெனிக்கும் நல்லா பண்ணி கொடுப்பாரு, எதுவும் டிமாண்ட் பண்ண மாட்டார். ஓகே, இல்லை அடுத்த ப்ரொடக்ஷன் தான் நீங்கள் சம்பளம் கொடுக்கலாம் நம்ம. அப்புறம் ஃபேமிலி மெம்பர்ஸ், அப்பா இங்கே வந்திருக்காங்க. அப்பா தான் எல்லாமே. அம்மா ரொம்ப நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. 27 டிசம்பர் மாதம் படம் ரிலீஸ் ஆகுது. அலங்கு படம் சக்திவேல் அவர்கள் இயக்கிய அலங்கு படம் ரிலீஸ் ஆகுது. உங்கள் ஆதரவு கொடுங்க. நன்றி நன்றி நன்றி. இந்த ஒரு மீட்டரில் ஒரு ப்ரொடியூசர் பேசி யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. உலக தடாலடி மேம், ப்ளீஸ் தேங்க்ஸ் நோட் ஃப்ரம் யுவர் சைட். நன்றி. வந்திருக்க பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் நன்றி. எல்லாருக்கும் நன்றி சொல்லி முடிச்சிட்டாங்க. முதல்ல பேச விடுவேன்னு சொன்னாங்க, இப்போ கடைசியாக கொடுத்துருக்காங்க. எல்லாரையும் நன்றி சொல்லிட்டு இருந்தாலும் நான் எல்லாருக்கும் அவங்க பேரையாவது மென்ஷன் பண்ணி நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஏன்னா இன்னைக்கு அவங்க இல்லாமல் இந்த படம் கிடையவே கிடையாது. ஸோ ஸ்டேஜில் அது முதல்ல வந்து எங்களோட கேப்டன் ஆஃப் த ஷிப் எங்களோட டைரக்டர் தான், அவர் எஸ்பி சக்திவேல். அவரால் தான் இன்றைக்கி இந்த படம். ஸோ அவருக்கு தான் பெரிய நன்றி. அதுக்கப்புறமா வந்து அடுத்த டெக்னீஷியன்ஸ், இப்போ மியூசிக் அஜேஷ் அவ்வளோ அருமையான ஒரு மியூசிக், ஸ்டண்ட் மாஸ்டர் தினேஷ் மாஸ்டர், அப்புறம் அவங்களோட டீம். அதுக்கப்புறம் அவங்க ட்ரெயின் பண்ண ஒரு செந்து, அவர் வந்து லைக் லிட்டரலாக அவர் ஒரு பெரிய வேலைங்க. அது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி அந்த டாக் அந்த இடத்துல கொண்டு வந்து எங்களுக்கு ஒரு ப்ரொடக்ஷன் டைம் சேவ் பண்ணி கொடுக்குறது வந்து அவர். அதுக்கப்புறம் வந்து டிஓபி அவர் பாண்டிகுமார் சார், அவர் நிஜமாவே பியூட்டிஃபுல் விஷுவல்ஸ். அதுக்கப்புறம் எடிட்டர் சான் லோகேஷ், நம்ம ஆர்ட் ஆனந்த் சார், அவர் வந்து இப்போ அவரே சொன்னார்ல உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியாதுன்னு. உண்மையாகவே உங்களுக்கு இது வந்து செட்டு வச்சுருக்காங்களா இல்லை நேச்சரா அப்படின்ற டிஃப்ரென்ஸ் தெரியாது உங்களுக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு படத்தில் வந்து அவ்வளோ அழகாக அந்த நேச்சுரலாக காமிக்கணும், அந்த காடு அது எல்லாமே காமிக்கணும்னு சொல்லி அந்தளவுக்கு நல்லா பண்ணியிருக்காரு சார். அதுக்கப்புறம் எஸ்எஃப்எக்ஸ் பண்ணது அழகிய கூத்தன் சார், மிக்சிங் ஹரிஷ் சார், அவர் அப்புறமா கலரிஸ் ரங்கா சார், இவங்க எல்லாம் டெக்னீஷியன்ஸ் எல்லாம். ஓகே, ஸோ இவங்க எல்லாருக்குமே வந்து ஃபர்ஸ்ட்டு தேங்க்ஸ். அண்ட் இன்னைக்கு எங்களை வந்து பிளஸ் பண்ண அந்த மிஷ்கின் சார், அதுக்கப்புறம் பிரதர் தமிழரசன், அதுக்கப்புறம் அருண் விஸ்வா சார், இவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அதே மாதிரி ரஜினி சார் அவருக்கும் எங்களோட ட்ரெய்லர் பார்த்துட்டு எங்களை வாழ்த்தின அவருக்கும் ரொம்ப நன்றி. முக்கியமாக அந்த காஸ்ட் வந்து குணாநிதி, அப்பானி ஷரத், அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருப்பார் இந்த படத்தில். பார்த்தாலே ஒரு பயம் வரும் படத்தில், அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. செம்பன் வினோத் சார், தோழர் கொற்றவை, எல்லாரும் பாராட்டினாங்க. உண்மையாகவே ஸ்ரீராகம் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க படத்தில். அதே மாதிரி ஓகே இது அப்புறம் அஜய், அதுக்கப்புறம் இதயகுமார், இவங்க 2 பேரும் படம் ஃபுல்லாக ட்ராவல் ஆகிருப்பாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க இந்த அலங்குன்ற பேரை வச்சு அந்த பசங்களை வந்து நீங்கள் நல்லா நாளைக்கு அந்தளவுக்கு அவங்க தெரிவாங்க. அவ்வளோ எஃபோர்ட் போட்டு படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ மியூசிக் அஜேஷ் நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் சார், ரொம்ப ஃபாஸ்ட்டாக முடிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கேன். குமரேசன் சொல்லிடுறேன், உங்களையும் சொல்லிடுறேன். வந்து இந்த மூவி வந்து இன்னைக்கு இல்லை ஃபர்ஸ்ட் அடுத்து வந்து என்னோட இந்த படத்துக்கு வந்து ஒரு பேக் போனாக இருந்தது வந்து சபரீஷ்.
ப்ரொடியூசர் கோ-ப்ரொடியூசர் சபரீஷ் அவர்கள். ஏன்னா அவர் இருந்ததுனால ஓகே அவர் எல்லாம் நம்மளுக்கு பார்த்துப்போம், நம்மளுக்கு எல்லாமே தெரியும். அந்த அளவுக்கு படத்தை வந்து சரி நம்ம ஏதோ பண்ணுறோம், இவங்க வராங்க, நம்ம அப்படிலாம் இல்லை, ஒழுங்காக நான் என்ன பண்ணுறேன் எல்லாமே கரெக்டாக அந்த இது பண்ணுறேன் எனக்கு வந்து சொல்லிகிட்டே இருப்பார். அவரும் ப்ரொடியூசர் தான், பட் ஸ்டில் எனக்கு வந்து எல்லாமே ஓகே நம்ம இப்படி போயிட்டுருக்கு, இது போயிட்டு அவர் இருந்ததுனால எனக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்து இந்த மூவியில். அதே மாதிரி என்னோட இந்த நான் இன்னொரு இங்கே இருக்கவங்க எல்லாரையும் நான் தேங்க் பண்ணுறேன். கடைசியாக நான் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி அவரை பற்றி நான் கடைசியாக வரேன். ஆனால் இந்த இங்கே இருக்கிறவங்க எல்லாரையும் நான் தேங்க் பண்ணிட்டேன். என்னோட அதை தாண்டி என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ், என்னோட 2 தாத்தாக்கள், என்னோட பாட்டி ஆயா, அவங்க 2 பேருக்குமே வந்து என்னோட நன்றி. என்னோட அப்பா அம்மா, முக்கியமாக இந்த மூவியில் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக இருப்பார் சங்கர் பாலாஜின்னு பேர் இருக்கும். அது வந்து என்னோடய ஹஸ்பண்ட். அவர் வந்து நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன், என்னால் வந்து ஷூட்டிங்லாம் போக முடியல, ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு. அவருக்கு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காரு, அவர் தொழிலதிபர். அவர் சரி நான் போகிறேன் நீ இரு அப்படின்னு சொல்லி விட்டுட்டு அவர் ஃபுல்லாக ஷூட்டிங் போயிட்டு இந்த கேரளாவில் இவங்க சொன்னாங்க தெரியுமா, இந்த ஊருண்டு பொருள்றது முள் போய் எல்லாத்துக்குமே அவர் தான் போனார். அப்புறம் அவரோட அப்பா அம்மா, என்னோட மாமனார் வந்தவங்க எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு நன்றி சொல்லிக்கிறேன் நான். அது அடுத்து வந்து இன்னைக்கு இப்போ நாங்கள் ஒரு படம் ரெடி பண்ணிட்டோம். இப்போ சொன்ன மாதிரி இந்த டீம் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு அலங்கு நடந்திருக்கு. இவங்க இதில் ஒருத்தர் இல்லைனா கூட இன்னைக்கு இந்த படம் இன்னைக்கு இங்கே இருக்காது, உங்கள் எதிர்க்க இருக்காது. பட் இந்த படத்தை இப்போ உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்குற ஒரு அச்சாணியாக வந்து சக்திவேல் அண்ணன். அவர்கிட்ட நாங்கள் படம் காமிச்சு அவர் படம் பார்த்துட்டு அவர் பண்ணனோடனே எங்களுக்கு சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி நம்ம படம் வந்து பண்ணுறேன்னு சொன்னோடனே சரி அப்போ நம்ம நல்ல படம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செம கான்ஃபிடென்ஸ் எங்களுக்கு. ஏன்னா அவங்க தொடர்ந்து அவர் பண்ணுறாலே அவருக்கு அந்த ஒரு பேர் இருக்குது, சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி ஒரு மூவி பண்ணுதுன்னா அதுக்கு ஒரு ரெகக்னிஷன் இருக்குது. அது அந்த அளவுக்கு அவர் பண்ணுறேன்னொடனே எங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்து இன்னி வரைக்குமே வந்து பெரிய சப்போர்ட். அந்த படம் ஷூட்டிங்லேருந்தே அவருக்கு தெரியும் நாங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கோம் எல்லாமே. ஸோ ஆனால் ரொம்ப நன்றிண்ணா நீங்கள் வந்து இது பண்ணுறது. இப்போ என்னோட இப்போ நான் என்ன மெயின் இது என்னென்னா, இப்போ இந்த அலங்கு படம் வந்து இன்னைக்கு ஒரு நல்ல படம் நல்லா எடுத்துகிட்டு வந்திருக்கு. முக்கிய காரணம் வந்து டைரக்டர் சார் தான். ஏன்னா அவர் வந்து அன்னைக்கு கதை சொல்கிறப்ப நாங்கள் கேட்டுட்டோம், அண்ணா என்கிட்ட சொன்னார், உங்களுக்கு சொன்னார்ல, அவர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார். நான் வந்து கதை கேட்டோடனே நான் 2 விஷயம் தான் அவர்கிட்ட கேட்டேன். சார் நீங்கள் என்கிட்ட சொல்கிற கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இதில் நீங்கள் வந்து நான் கமர்ஷியலாக நீங்கள் வந்து ஹீரோயின் வைங்க அது வைங்க அதெல்லாம் நான் எதுவுமே எனக்கு வேணாம். ஆனால் நீங்கள் என்கிட்ட என்ன கதை சொன்னீங்களோ நீங்கள் இதை வந்து நீங்கள் திரையில் கொண்டு வரணும் சார், எனக்கு நீங்கள் அதை பண்ணிட்டா போதும். ஏன்னா என் மைண்டில் ஒரு கதை இருக்குது, அதை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா எனக்கு போதும் சார், அது நான் ஒரு நல்ல படம் கொடுத்துருவேன், நான் வந்து எங்கள் வீட்டில் பெருமைப்படுற மாதிரி நான் ஒரு படத்தை கொடுத்துருப்பேன், எனக்கு அந்த சந்தோஷம் இருக்குது, அதை பண்ணிவிடுங்கன்னு. ஸோ நாங்கள் கேட்டதை வந்து டைரக்டர் வந்து நான் எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே பண்ணி கொடுத்துருக்காரு. ரொம்ப நல்ல படமாக நான் நினச்சதை விட நல்லா வந்திருக்கு படம். அதே மாதிரி டைரக்டர் சார் நான் கேட்ட மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்க, நீங்கள் கேட்டதை நான் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நீங்கள் கேட்டதெல்லாம் இந்த ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து பண்ணி கொடுத்துருக்கோன்னு நம்புகிறேன். இன்னொரு எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, இன்னைக்கு எல்லா விஷயத்தையும் எல்லாரும் சொல்லிட்டாங்க. ஸோ நான் திரும்ப அதுக்குள்ளே உங்களுக்கு சொல்ல போகிறதில்ல. பட் இந்த அலங்குன்ற வார்த்தை இருக்கு இல்லையா, இன்னைக்கு அந்த அலங்குன்ற வார்த்தை நிறைய பேருக்கு இதுக்கு முன்னாடி தெரியாது. பட் இன்னைக்கு அந்த வார்த்தை வந்து இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக அலங்கு அப்படின்னு ஒரு விஷயம் உங்களுக்கு அர்த்தம் தெரியுமோ தெரியாது, ஆனால் அவங்க எல்லாருக்கிட்டையும் அது ரீச் ஆயிருக்குன்றதே எங்களுக்கு பெரிய சந்தோஷம். நான் டைரக்டர் கிட்ட கேட்டது வந்து நான் யோசிச்சுட்டு இந்த சரி அவர் தான் டைரக்டர், படம் பேர் வந்து அவங்க சஜஸ்ட் பண்ணுவாங்க, நம்ம போய் இது சொல்லக்கூடாது. ஏன்னா அவர் ஸ்கிரிப்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வைல்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கிரிப்ட் எழுதிட்டு வந்து இருந்தார். ஐயோ இங்கிலீஷில் வைப்பாங்களா பேர், நம்ம என்ன சொல்கிறது, நம்ம போய் இப்படி பண்ணுங்க அப்படி மாற்றி நம்ம கேட்கலாம், பட் அது அவங்களோட கதை தானே, நம்ம அதில் பெரிய சேஞ்சஸ் பண்ணக்கூடாதுன்னு. ஆனால் என்கிட்ட அவர் வந்து சொல்கிறார், மேம் நான் வந்து தமிழில் தான் வைப்பேன் இந்த படத்தை, தமிழ் பேர் தான் நான் வைக்கணுன்னே. எங்களுக்கு செம்ம சந்தோஷம் சார், தமிழ் பேர் தான் சார் எங்களுக்கு வேணும், தமிழில் வைங்க. இந்த அப்புறம் வந்து அலங்குன்ற வார்த்தையை வந்து தேடி இன்னைக்கு அது வச்சு இன்னைக்கு எல்லாருக்கும் ரீச் ஆயிருக்கு. அலங்குனா அது வந்து ஒரு போர் நாய், ராஜராஜ சோழன் காலத்துல இருந்த ஒரு போர் வார் டாக் அது. ஸோ அதுக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கு. இன்னைக்கு நாய் அப்படிங்கிறதுனாலே அலங்குன்ற ஒரு அர்த்தம். ஸோ அந்த நேம் வந்து இன்னைக்கு எல்லா இடத்துலையும் ரீச் ஆயிருக்கு, அந்த வார்த்தை இன்னைக்கு எல்லார் மனசுலையும் இருக்குன்றது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் இந்த படம் மூலியமா. அதே மாதிரி இது ஒரு இந்த காஸ்ட் அண்ட் க்ரூ வந்து ரொம்ப எனக்கு ஒரு பிளெஸ்ஸிங். ஒரு ப்ரொடக்ஷனாக இதில் வந்து இந்த சண்டையோ இந்த ஈகோ அது எதுவுமே கிடையாது. அப்படியே ஏதோ ஒரு மனசாபம் வந்தால் கூட அன்றைக்கி நைட்டே இல்லை, நம்மளுக்கு என்ன முக்கியம், நம்மளுக்கு வந்து படம் தானே ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி சரியாயிட்டு அடுத்த நாள் வந்து அந்த அளவுக்கு ஒரு எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் கிடச்சி ஃபஸ்ட்டு படத்துக்கு இவ்வளோ பெரிய ஒரு சப்போர்ட்டிவான டீம். ஒருத்தருமே பெர்ஃபார்ம் காஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தருமே தனியாக ஸ்கோர் பண்ணுவாங்க. நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாருக்குமே பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்கோப் இருக்குது படத்தில். அதே மாதிரி ஒர்க் பண்ணுவாங்க எல்லாருமே. சரி நம்ம படம் தான் ஜெயிக்கணும், அட் எண்ட் என்ன முக்கியம், இதுதானே முக்கியம் சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் எந்த ஒரு இது இல்லாமல் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணி கொடுத்தது வந்து
எனக்கு வந்து ஒரு பெரிய எனக்கு வரும் இந்த மாதிரி ஒரு டீம் கூட நான் ஃபர்ஸ்ட் படத்தில் நான் ஒர்க் பண்ணுறேன். அதுக்கப்புறமும் இவ்வளோ சப்போர்ட் இருக்குது, ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேருந்து இவ்வளோ சப்போர்ட் இருக்கிறது வந்து கனவு மாதிரி இருக்குது எனக்கு. நம்ம ஏதோ பண்ணுறோம், இந்த பிரச்சனை அதெல்லாம் கிடையாது. ஸோ அதுக்கு வந்து ரொம்ப தேங்க்யூ அலுங்கு டீம். அவங்க அலுங்கு டீம் தான். ஸோ நான் வந்து அந்த டீமில் ஒரு பார்ட்டாக இருக்கிறதுல வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த படம் வந்து 27 டிசம்பர் வந்து ரிலீஸ் ஆகுது. இதை நீங்கள் எல்லாம் கண்டிப்பாக இந்த படத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லோரும் போய் தியேட்டரில் இந்த படம் பாருங்கள், நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. நீங்களாம் என்கரேஜ் பண்ணாதான். ஏன்னா இன்றைக்கி சினிமாவில் வந்து இந்த படத்தில் ஒரு 300 பேர் 400 பேர் கிட்ட ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே கண்டிப்பாக அடுத்து இப்போ ஸ்டேஜில் உட்காந்துருவாங்க எல்லாருமே வந்து இந்த மூவி நாங்கள் ஒன்றா ஒர்க் பண்ணுறோமோ இல்லை தனித்தனியாக ஒர்க் பண்ணுறோமோ, பட் எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பாக இருக்கும். நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டில் கண்டிப்பாக அது பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் உங்களோட என்கரேஜ்மெண்ட், உங்களோட ஒத்துழைப்பு வந்து எங்களுக்கு தேவை. இந்த 27 அதான் திரும்ப நான் அதே சொல்கிறேன்னு நினைக்கிறேன். பட் 27ஆம் தேதி இந்த படத்தை தியேட்டரில் பாருங்கள், பார்த்துட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. ஒரே நிமிஷம் சாரி மன்னிக்கவும். ஏன்னா தெரியும் எல்லாருக்கும் டிலே ஆகிருக்குன்னு, கேமரா டீம் எல்லோரும் தப்பாக நினச்சிக்க வேண்டாம். லாஸ்ட்டாக ஒரே ஃபோட்டோகிராஃப் மட்டும் க்ளோஸ் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். நான் சில பேரை மென்ஷன் பண்ண முடியல. என்னோடய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், ப்ரொடக்ஷன் டீம் அருண் அண்ட் சேட்டு போல்ட், அப்புறம் அந்த டீம் அற்புதானந்தன் சின்ன ரோல் பண்ணியிருக்கார் படத்தில், ரொம்ப நல்ல ரோல். செந்து ப்ரோ வந்து ஸ்பெஷலாக மென்ஷன் பண்ண ஒரு நிமிஷம் வந்தீங்க. அதுக்காக தான் தப்பாக நினைக்காதீங்க ப்ளீஸ். டாக் அது என்னென்னா மொத்த படமும் இவரோட ஷோல்டரில் தான் இருந்தது கொஞ்சம் ரொம்ப நாள். ஸோ அதனால் செந்து ப்ரோ வந்து எனக்கு பர்சனல் பழக்கம் இல்லை. சாம் ஆண்டன் டேரக்டர் தான் எனக்கு இவரோட நம்பர் கொடுத்தாரு. அப்போது இந்த டாக் வேணும், எனக்கு இந்த கலர் டோன் வந்து எனக்கு ரொம்ப முக்கியமாக இருந்தது. ஏன்னா இந்த பிளாக் அண்ட் ஒயிட் வித் க்ரீனோட மேட்ச் ஆகுன்றது ரொம்ப டிசைட் பண்ணுறோம், கிடைக்கல. ஆனால் நாட்டு நாய் தான் வேணும். கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதமாக பேசிக்கிட்டே இருக்கோம். நாய் கிடைக்காம ஷூட்டும் போக முடியாது, ஆனால் ட்ரெயின் பண்ணணும். நிறைய ப்ரொசீஜர் இருக்குது ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி, AWP அது இதுன்னு. டக்குன்னு ஒரு நாள் வந்து சார் இப்படி ஒரு நாய் கிடைச்சி ஃபோட்டோ அனுப்பிச்சிட்டாரு. அது வந்து லாங் ஷாட்டில் எடுத்துட்டாரு தாம்பரம் பக்கத்தில். மத்தியானமே கிளம்புறோம், கார் எடுத்துகிட்டு நானும் ப்ரொடக்ஷன் டீம் எல்லோரும் போய் இந்த டாக் வந்து தெருவுலேருந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இது எந்த ப்ரீட் பப்பியும் கிடையாது, இது வந்து ஒரு ஸ்ட்ரீட் டாக். இது ப்ராப்பரான மாங்கரீல், இந்தியன் மாங்கரீல் டாக்கு. கிடைச்சதுக்கப்புறம் தான் ஒரு நிம்மதி வந்தது. அதுக்கப்புறம் இதை ப்ராப்பராக எடுத்துகிட்டு வந்து ட்ரெயின் பண்ணி அதுக்கு வேக்சினேஷன் பண்ணி அதை கொண்டு வரதே பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக கொண்டு வரணும். ஏன்னா நிறையா இருக்குது. ப்ளஸ் டாக்ஸ் கொஞ்சம் நிறையா நடிச்சிருந்தது. எல்லாமே கம்ப்ளீட்டாக கோஆர்டினேட் பண்ணது வந்து செந்து ப்ரோ தான். மிஷ்கின் சார் சொன்ன மாதிரி அது நடிக்காது, அதை வெயிட் பண்ணி வச்சு நடிக்கணும். ஆனால் சிங்கிள் டேக், எல்லாமே சிங்கிள் டேக். கிளாப் தான் ஸ்பாட்டில் அவ்வளோ கிளாப் வந்துச்சு. ஏன்னா அப்படி நடிச்சிருக்கோம். நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து மென்ஷன் பண்ணி எழுதுங்க, எனக்கு அது ரொம்ப ஆசை. ஏன்னா அனிமல் வச்சு பெர்ஃபார்ம் பண்ணுற நிறைய அடுத்து வர டேரக்டர்ஸ்க்கு அது சப்போர்ட் பண்ணும். ஏன்னா இவரை ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இவரோட இடமே பயங்கரமாக இருக்கும். ஒரு 200 நாய் சுற்றிட்டு இருக்கும், குதிச்சுட்டு இருக்கோம். அந்த இடத்துல நாங்கள் இப்போ இன்டர்வியூ பண்ண போகிறோம் ஸ்பெஷலாக. ஏன்னா அதுக்கு முன்னாடி பெரிய உழைப்பு இருக்குது, ஒரு சாதாரணமாக கிடையாது. அதே மாதிரி எங்களுக்கு லொகேஷன் ஒருத்தர் வந்து இது பண்ணார், கோஆர்டினேட் பண்ணார் சென்சாரோட. அவருக்கும் என்னோட ஸ்பெஷல் தேங்க்ஸ். ஒரே ஒரு வார்த்தை பேசுவார், ப்ளீஸ் ரெக்கார்ட் பண்ணுங்கள். நான் இன்டர்வியூஸில் தனியாக சொல்கிறேன். அனைவருக்கும் வணக்கம் அண்ட் நன்றி. ட்ரெயின் பண்ணுறதை தாண்டி இந்த நாய் வேலை செய்கிறதுக்கு கொடுத்த ரெஸ்பெக்ட் இருக்குல்ல, அதுதான் இந்த என்ன சொல்கிறது அந்த அவுட் கொண்டு வரதுக்கான பலமாக இருந்துச்சு நான் சொல்லுவேன். டேரக்டர் மட்டும் இல்லை, என்டையர் க்ரூ. அதாவது என்ன சொல்கிறது, ஒரு பெரிய ஹீரோ வந்தால் என்ன ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்களோ அது இந்த டாகுக்கு கொடுத்தாங்க. அதனால தான் அதை ஒன் டேக்கில் பண்ண முடிஞ்சது. கொஞ்சம் எல்லாரும் அமைதியாக இருங்கன்னா எல்லாருமே அமைதியாக இருப்பாங்க. ஸோ ஒரு டாகுக்காக அவங்க எல்லாம் பண்ணின அந்த தியாகத்தில் தான் டாக் ஒரு டேக் தாண்டி நாங்கள் பண்ணதே இல்லை. எல்லாமே ஒரே டேக் தான், ஒரு டேக்கில் முடிச்சிடுவா. இந்த டாகுக்கு தான் நன்றி சொல்லணும். தேங்க்யூ வெரி மச். விரிவாக அப்புறமா பேசுகிறேன். ரொம்ப தேங்க்யூ. அனைவருக்கும் நன்றி. ஒரே ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கலைஞ்சிரோம். உங்களுடைய பொறுமைக்கு மிக்க நன்றி. ப்ரொடக்ஷன் டீம் நான் மறந்துட்டேன். அருண், சேட்டு, ஸ்டேஜுக்கு வாங்க.